வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். பீகார் தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் உண்மை என்ன? 243 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டமன்றத்தில் பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து லாலு பிரசாத் மற்றும் நிதிஷ்குமார் தலைமையிலான பிரம்மாண்டமான கூட்டணி, மகா கட்பந்தன் என்று இந்தியில் சொல்லப்படக்கூடிய பிரம்மாண்டமான கூட்டணி ஒரு மிகப்பெரிய அறுதி பெரும்பான்மை 3/2 பங்கு வெற்றியோடு பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியை இந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்று ஒட்டுமொத்தமாக எந்த ஊடகமும் கணித்திராத போது ஒரே ஒரு நபர் இந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்று சொன்னார். அப்படி சொன்னவர் லாலு பிரசாத் யாதவ். அவர் தான் சொன்னார் 190 தொகுதிகளை கிட்டத்தட்ட நாங்கள் பெறுவோம் என்று சொன்னார். அவருடைய கருத்து மட்டும் தான் நெருங்கி வந்திருக்கிறது. 170 தொகுதிக்கு மேல பெற்றிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வெற்றி வேறு யாரும் கற்பனையோட பண்ணி பார்க்க முடியாத ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? பாஜக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அவர்களுக்கான பலன் என்பதை சரியாக கணிக்க தவறிவிட்டதா, அல்லது அதீத தன்னம்பிக்கையில் இருந்து விட்டதா, அல்லது இந்த பசுக்கறி விவகாரம் மிகப்பெரிய வலை விசுவரம் எடுத்து RSS உடைய இடஒதுக்கீடு விவகாரம் மிகப்பெரிய விசுவரம் எடுத்து பாஜக மீதான ஒரு வெறுப்புணர்வை அதிகரித்து விட்டதா? இது பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இந்த பாஜகவுடைய பீகார் மாநில தோல்வி தேசிய அளவில் இதன் தாக்கத்தை ஏற்படுத்துமா? 2016ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள இருக்கிற நிலையில் அதிமுக போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஜாம்பானா இருக்கக்கூடிய கட்சிகளை இங்க இருக்க எதிர்கட்சிகள் எப்படி எதிர்கொள்ள போயின, இவை உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இதை பற்றி தான் இந்த ஆய்தல் நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் நமது டெல்லி செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என இப்போது கேட்கலாம். பீகார் மாநிலம் 1990 வரைக்கும் இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து காங்கிரஸ் உடைய கோட்டையாக இருந்திருக்கிறது. 90லிருந்து 2005 வரைக்கும் லாலு பிரசாத் யாதவருடைய கோட்டையாக இருந்திருக்கின்றது. இதைதான் ஜங்கிள் ராஜ் என்று அழைக்கிறார்கள், காட்டாட்சி. 2005ஆம் ஆண்டிலிருந்து தற்பொழுது வரைக்கும் நிதிஷ்குமாருடைய கோட்டையாக இருக்கிறது. நிதிஷ்குமாருடைய இமேஜ் எப்படி இருக்கு அப்படின்னா, லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு அவர் மீது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி என்ற வார்த்தைக்கு பெயர் போனவராக இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, லாலு பிரசாத் யாதவனுடைய ஆட்சியை காட்டிலும் பன்மடங்கு பீகாரை முன்னுக்கு கொண்டு வந்திருக்கார், நிறைய முன்னேற்றங்கள் காட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, சட்ட ஒழுங்கில் முன்னேற்றம், சாலைகளை மக்கள் பார்க்க முடியுது, பிரிட்ஜை பார்க்க முடியுது, பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காரு, மின்சாரங்கள் நிறைய இடத்திற்கு கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பள்ளி செல்லும் மாணவிகளுக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இலவச சைக்கிள் கொடுத்திருக்காரு. அதற்கு பின்னாடி மாணவர்களுக்கும் இலவச சைக்கிளை கொடுத்திருக்கார். இப்படியாக வளர்ச்சியை பீகாருக்கு காட்டியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நல்ல இமேஜ் இருக்கிறது. பாஜகவை நாம எடுத்துக்கொண்டால் முதலமைச்சர் வேட்பாளர் என்று யாரையும் களத்தில் இறக்கவில்லை. மாறாக லாலு பிரசாதும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து நிதிஷ்குமாரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. பாஜக மற்ற ஸ்டேட்ல களத்தில் இறங்கியதை போல நரேந்திர மோடியினுடைய இமேஜை வைத்து களத்தில் இறங்கினார்கள். அமித்ஷாவுடைய போட்டோவை எல்லா இடங்களிலும் பார்க்க முடிகிறது. மக்களுக்கு தெரியும், பாஜக பீகார்ல ஜெயிச்சா அமித்ஷாவோ நரேந்திர மோடியோ முதலமைச்சராக ஆக போறதில்லை. நன்றாக தெரிந்த முகம் நிதிஷ்குமார். நிதிஷ்குமாருக்கு எதிராக ஒரு அலையும் கிடையாது. ஆன்டி இன்கம்பன்சி என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அப்படியும் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லி வலுவாக இருந்தது. நரேந்திர மோடி பதவியேற்று 1.5 வருடம் ஆகிவிட்டது. 2014 இளைஞர்கள் அதிக அளவில் திரண்டு வாக்களித்தார்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு, வளர்ச்சி என்ற காரணத்தினால். பட் இப்ப அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வளர்ச்சியை இந்தியா இன்னும் இந்த 1.5 வருஷத்துல பார்க்க முடியல. ராஜ்யசபால பாஜகவுடைய ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கிறதுக்கும் இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் இளைஞர்களையும் தன் வசம் நரேந்திர மோடி ஈர்க்க முடியவில்லை இம்முறை அப்படின்னு சொல்றாங்க. மூடிஸ் ரிப்போர்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம பாஜக வளர்ச்சி அப்படிங்கிற லைன்ஸ்ல தங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்து அதன் பிறகு கம்யூனலா போயிடுச்சு அப்படின்னு வேற சொல்றாங்க. அமித்ஷா என்ன பேசியிருக்காரு, பீகார்ல பாஜக தோத்தா பாகிஸ்தான்ல பட்டாசு வெடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. நரேந்திர மோடி என்ன பேசியிருக்காரு, உங்ககிட்ட இருந்து இடஒதுக்கீட்டை பிரிங்கி இன்னொரு கம்யூனிட்டி கிட்ட கொடுக்க பாக்குறது எதிரணி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசல தார்தி சம்பவம், நாடு முழுக்க சகிப்புத்தன்மை குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாயிடுச்சு. இதெல்லாம் பாஜகவிற்கு எதிராக பீகாரில் அமைந்து விட்டது. பாஜகவுக்கு எது எதிராக அமைந்தது, லாலு பிரசாத் மற்றும் நிதிஷ்க்கு எது ஆதரவாக அமைந்தது அப்படிங்கறதை தாண்டி இது தேசிய அளவில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, தமிழகத்தில் 2014 எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல் எதிர்கொள்ள இங்கே என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, என்ன மாதிரி நிலைப்பாடை கட்சிகள் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கிறது பற்றி தான் இன்றைய ஆய்தல் நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியிலே திரு டி.கே. சிலம்பரம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த தலைவர் திரு டி.கே. சிலம்பரம் நம்முடைய இருக்கார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க அதேபோல அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடைய நினைக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க அதேபோல பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் வானதி சீனிவாசன் நினைக்கிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க அதேபோல தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த மூத்த துணைத் தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் நம்முடைய நினைக்கிறார். உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறேன். நான் முதல்ல வானதி சீனிவாசன் ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். இனிமேலாவது மோடி அலை அப்படிங்கிற வார்த்தையை கைவிடுவீங்களா, இல்லாட்டி இன்னமும் மோடி அலை தான் சொல்லிட்டு இருக்க போறீங்களா? அப்படி நீங்க மோடி அலை தான் சொன்னா இந்த முறை மோடி அலை ஓய்ந்து விட்டதுன்னு ஒப்புக்க போறீங்களா? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றி அப்படிங்கிறது
திரு நிதிஷ்குமார் அவர்களுடைய அரசாங்கம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அந்த மக்கள் கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு. அப்படிதான் அதை பார்க்கலாம். அந்த அரசாங்கம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் 36 தடவை உங்களுடைய தலைவர், மூத்த தலைவர், நாட்டுடைய பிரதமர் போனார். ஆனா அவருடைய பிரச்சாரத்தை நிராகரித்து விட்டு, அவருடைய கூற்றை நிராகரித்து விட்டு மக்கள் வாக்களித்தார்கள் என்று சொன்னால், மோடியோடைய கருத்தை விட நிதிஷுடைய ஆட்சி முக்கியம் என்று பீகார் மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இல்லன்னு சொல்ல, ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு அதுதான். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி இது மோடி அலை, பாராளுமன்ற தேர்தல், இதெல்லாம் ஒட்டி நடந்த விஷயங்கள் இதெல்லாமே இருக்கு. நாங்க எப்பவுமே இது மோடி அலை அப்படின்னு சொல்றது மட்டுமே ஒரு தேர்தலோட தாரக மந்திரமா சொல்றது இல்ல. அதையும் தாண்டி ஒரு அரசியல் கட்சிக்கு பல்வேறு பொறுப்புகள் இருக்கு. அதையும் நாங்க உணர்ந்திருக்கிறோம். இல்ல, மோடியை தவிர வேற முகம் இருக்கிற மாதிரியே யாருக்கும் தெரியல. மோடி அலைன்னா மோடி அலை மட்டும், மோடி அலைன்னு மற்றவங்க சொன்னா கூட மோடி அலை என்பதை தவிர வேற எதையுமே பாஜக முன்னெடுத்த மாதிரியே தெரியல. தவறு ஏனென்று கேட்டால், நீங்க மோடியை தவிர ஒருத்தரையும் பார்க்க முடியலன்னா இன்னொரு பக்கம் என்ன சொல்றீங்க, உங்களோட கேபினெட் முழுக்க அங்கதான் உட்காந்து இருந்தாங்க, எல்லா அமைச்சர்களும் அங்கதான் வேலை செஞ்சாங்க, இந்த மாதிரி இன்னொரு பக்கம் விமர்சனம் வைக்கிறீங்க. அதனால எந்த அமைச்சர், மோடி, அமித்ஷாங்கிற 2 பேரை தவிர பீகார் தேர்தல்ல முன்னிறுத்தப்பட்ட ஏதாவது விஷயம் நீங்க உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நான் மனசாட்சி தொட்டு தான் சொல்றேன். நீங்க அவங்க 2 பேரு ஒரு கட்சியினுடைய தேசிய தலைவர், நிச்சயமா ஒரு முன்னாடி தான் இருப்பாரு, முடிவெடுக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்திலையும். கட்சியோட அதிகாரப்பூர்வ எல்லா விளம்பரங்களையும் தலைவரோட போட்டோ தான் போட்டாங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். பிரதமராக மோடி இருக்கிறார். அதனால இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்கன்னா அவங்க 2 பேர் தான் அதிகாரத்தில் முக்கிய நபர்களாக இருக்கிறார்கள், அவங்க இருக்காங்க. அதை தாண்டி மற்ற பல்வேறு விஷயங்களை பத்தியும் பிரதமர் பேசிட்டு தான் இருக்காரு. பிரதமர் தான் பேசிட்டு இருந்தாரே தவிர அங்க லோக்கல்ல உள்ளூர்ல யாரா ஒரு தலைவர், ஒரு ஆல்டர்னேட்டிவ், நிதிஷ்குமார் ஒரு ஜாம்பவானா நினைக்கிறார், லாலு பிரசாத் ஒரு மிகப்பெரிய தலைவரா நினைக்கிறார், அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா இதோ பார் என்னுடைய முகம் சொல்லிட்டு சொல்ல முடியாது யாருமே இல்லாம இவங்க ஒன்று இது நிதிஷ்குமாருக்கும் நரேந்திர மோடிக்குமான ஈகோ பிரச்சனையா கொண்டு போனது யார்? இல்ல, இது ஈகோ பிரச்சனை அப்படிங்கறது வேணா அவங்க 2 பேரும் நீங்க ஜெயிச்சோனையே முதல் வாழ்த்து சொன்னது பிரதமர் தான். அப்படி இல்ல ஈகோ பிரச்சனை பிரதமர் சொல்லத்தான் வேணும். அதுல இருந்து நீங்க ரொம்ப பெரிய ஒரு தனிப்பட்ட கிளாஷ் அப்படிங்கறத தாண்டியும் நீங்க சொல்ற மாதிரி மற்ற தலைவர்களும் அங்க இருந்தார்கள். நீங்க ஒரு முகம் அப்படின்னீங்க. அங்க துணை முதல்வராக சுஷில்குமார் மோடி அவர்கள் இருந்திருக்கிறார். அவருக்கு கீழே பீகார்ல எங்களுடைய முக்கியமான மத்திய அமைச்சர்கள் அங்க இருந்திருக்காங்க, வேலை செஞ்சிருக்காங்க. சுஷில்குமார் மோடி இருந்திருக்காரு. உங்களுக்கு இன்னைக்கு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு ஒரு 10 செகண்ட் கேப்ல. அந்த சுஷில்குமார் மோடியோட பேர் நரேந்திர மோடிக்கு ஏன் ஞாபகமே வரலன்னு கேக்குறேன். பீகார்ல கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில, நிதிஷ்குமாரோட ஆட்சியில 8 ஆண்டு காலம் துணை முதல்வராக இருந்தவர் சுஷில்குமார் மோடின்னு சொல்லிட்டு அவரை பாரு இவர் தான் நல்ல ஆட்சி எல்லாம் பண்ணாரு, இவரை முன்னிறுத்துன்னு சொல்லி சொல்லாம அவரை டம்ப் பண்ணதே நீங்க தானே. மோடி, நிதிஷ்குமார் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் பாக்குறீங்க. ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அவரை ப்ரொஜெக்ட் பண்ணலங்கிற ஒரு அர்த்தத்தோட இந்த கேள்விக்கு வர்றதுக்கு பதிலா சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சில சமயம் அப்படிங்கறத நம்ம பின்னாடி முடிவு பண்ணிக்கிறது நிறைய நேரத்துல ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பார்ட். அதனால இதுதான் தோல்வி, அவரை நீங்க முன்னிறுத்தாத பிரச்சனை அப்படிங்கறது உண்மை அல்ல. அப்படிங்கும் போதுதான் நரேந்திர மோடி தான் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் சொல்றேன். வேற யாராவது கிரண் பேடி நியமிச்சிருந்தீங்க டெல்லியில, அப்ப தோல்விக்கு அவங்க ஒரு காரணமா ஒரு 10% எடுத்துக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இங்க முழுக்க தன்னுடைய தோல்ல சுமந்தது நரேந்திர மோடி. அப்ப அவர் தான் இந்த தோல்விக்கான காரணம் ஏற்றுக்கொள்ள தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இல்ல, நீங்க 2 விதமாக இதை பார்க்கலாம். ஒன்னு, ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் என்பது இருக்கு. அந்த அரசாங்கம் ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்குன்னா நிச்சயமா அந்த வளர்ச்சியில பிஜேபிக்கும் பங்கு இருக்கா இல்லையா? நீங்க அப்படி சொல்லல. நீங்க சொன்ன கடந்த 10 ஆண்டு கால ஜங்கல் ராஜ், காட்டாட்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. 10 ஆண்டுல 8 ஆண்டு நீங்க மறந்துட்டீங்க. ஜங்கல் ராஜ் ரெஃபர் பண்ணது எல்லாமே லல்லு பிரசாத் யாதவோட விஷயமே தவிர பொதுவான விஷயமா இல்ல. திரும்ப வரேன். நான் வளர்ச்சி பற்றி நரேந்திர மோடி என்ன பேசினாங்கிறதா எல்லாருக்குமே தெரியும். நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. நான் திரு டி.கே. இளங்கோவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த பீகார் மாநிலத்தில் பாஜக ஏற்படக்கூடிய பின்னடைவும் நிதிஷ்குமார் லாலு கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதும் எதை காட்டுது நினைக்கிறீங்க? இது 2 கட்சிகளுடைய பிரம்மாண்டமான கூட்டணியுடைய வெற்றி, காங்கிரஸ் உள்பட 3 பெரிய கட்சிகளுடைய கூட்டணியுடைய வெற்றின்னு பாக்குறதா, அல்லது பாஜகவுக்கு தேசம் முழுக்க ஒரு வெறுப்புணர்வு வளர்ந்து கொண்டிருக்கிறது அதனுடைய விளைவாக இதை பார்க்கிறதா? என்னை கேட்டால் இது மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடுகளையும் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஏனென்றால் 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாடாளுமன்ற தேர்தலிலே மோடிக்கு ஏறத்தாழ 30 இடங்களை கொடுத்த மாநிலம் அது. இரண்டாவதாக 1.25 கோடி ரூபாய் அந்த மாநிலத்தின் நன்மைக்காக மோடி அறிவித்திருக்கிறார் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு. 1000 கோடி ரூபாய் பேக்கேஜ், 1.25 லட்சம் ரூபாய் பேக்கேஜ், 1 லட்சம் கோடி. அதனால அந்த மாநிலத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்திய பிறகும் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பெற்ற இடங்களில் ஒரு பாதியை கூட பெற முடியவில்லை என்கிற நிலைதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25 விழுக்காடு வாக்குகளை பெற்ற கட்சியாக பாஜக தான் இருக்கிறது. அது நிதிஷ்குமாரை விட, லாலு கட்சியை விட அதிகமான வாக்கு சதவீதத்தை பெற்ற கட்சியாக இன்னமும் பாஜக கிட்டத்தட்ட 10 விழுக்காடு, கிட்டத்தட்ட 8 10 விழுக்காடு அதிகமாக பெற்றிருக்கு மற்ற கட்சிகளை விட.
அதுல மறுப்பில்லை. 25 விழுக்காடு என்பது மெஜாரிட்டி அல்ல, முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தனியாக இருந்தார்கள், அவர்கள் பெரும்பான்மை இடத்தில் இருந்தார்கள். அவர்களோடு நின்ற 2 கட்சிகளின் தலைவர்கள், ஒருவர் முன்னாள் முதலமைச்சர், ஒருவர் அந்த பீகார் மாநிலத்தில் மூத்த தலைவர்களில் ஒருவர். இவர்களோடு லாலு பிரசாதோடும் நிதிஷ்குமாரோடும் இருந்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான், ஒரு பெரிய தலித் தலைவர். ஜித்தன் ராம் மஞ்சி ஒரு தலித் தலைவர். அந்த மாநிலத்திலேயே இருந்த தலைவர்கள் இவர்களோடு இருந்தும் கூட அந்த 2 பேருக்குமே தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை என்பது தெளிவா நிரூபிக்கப்பட்டது. அங்க கிட்டத்தட்ட தன்னுடைய தோல்ல மட்டும்தான் பாஜக சுமந்திருக்காங்க. மற்ற கட்சியிலும் பெரிய கட்சியில இருந்தா சொல்ல முடியுமா? அவங்க நாடாளுமன்றத்தில் ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி கிட்டத்தட்ட 6-7 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெற்றி பெற்ற இடத்திலே கூட இப்பொழுது சரியான வெற்றியை பாஜக பெறவில்லை என்பது ஒன்று, பாஜக அரசின் மூத்த அமைச்சர்கள் வரைமுறை இல்லாமல் பேசியது. 2, இந்த அரசாங்கத்திடம் நிறைய எதிர்பார்த்த மக்கள், அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்ற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இது சட்டமன்ற தேர்தலில் மத்திய அரசுடைய பாராளுமன்றத்துடைய பிரதமருடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் நினைக்கிறீங்க? அந்த அளவுக்கு சீரியஸா இம்பாக்ட் இருக்குமா? யாராக இருந்தாலும் சரி, எதை சொன்னாலும் என்னுடைய தகுதிக்கு நான் எதை சொல்கிறோனோ அதை செய்ய வேண்டும், இன்னொருவருடைய தகுதிக்கு அவர் எதை சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். இல்ல நம்ம சாமானிய மக்களுக்கு ஒன்றை சொல்ல, உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது, வெளிநாட்டு அந்நிய முதலீடு எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது, வளர்ச்சி பாதையில் எவ்வளவு தூரம் சென்றிருக்குங்கிறதெல்லாம் இதை நான் சொல்லல. இப்போ ஒரு அமைச்சர் இந்த மாட்டுக்கறி விவகாரம் என்பது நேரடியாக தாழ்த்தப்பட்ட மக்களை பாதித்த விவகாரம். அதனாலேதான் மஞ்சியும் பாஸ்வானும் சேர்ந்து கூட ஒரு வெற்றியை பெற்று தரவில்லை. அவர்களையே தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய தலைவர்களே இவர்களோடு சேர்ந்ததனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதையும் இந்த தேர்தல் முடிவு காட்டுகிறது. இது போன்ற பேச்சுக்கள் கோபத்தை நிச்சயம் உண்டாக்கும். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இது திரு டி கே சிலங்கோன் அவர்கள் சொன்னது போல மதச்சார்பற்ற தன்மை விரும்பக்கூடிய, அது நிலைநிற்க வேண்டும் இந்த நாட்டில் என்று விரும்பக்கூடிய மக்களுடைய எண்ணத்தின் பிரதிபலிப்பு தான் இந்த வாக்குகளா, அல்லது யாதவர் அங்கு பெரும்பான்மையா இருக்கக்கூடிய யாதவ மக்களும் சிறுபான்மையின மக்களும் சேர்ந்து அவர்கள் கூட்டு சேரும் போது இயல்பிலேயே எதிரே எந்த அணியும் நிற்க முடியாது என்பதை வாக்கு சதவீதத்துடைய ஓட்டு கணக்குடைய ஒரு அரித்மெட்டிக்கான விஷயம் தானா, அல்லது மதச்சார்பற்ற தன்மைக்கு கிடைத்த வெற்றியா நீங்க பாக்குறீங்களா? திரு பீட்டர், இது பல கோணங்கள்ல இந்த தேர்தலுடைய முடிவுகளை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இது ஒரு மாநிலத்தினுடைய, அதுவும் பீகாரை போன்று இந்தியாவினுடைய முன்னேற்றம், வளர்ச்சி, அதனுடைய ஜிடிபி, அதனுடைய இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் போன்ற பல விஷயங்களில் சம்பந்தமில்லாத ஒரு மாநிலத்தில் நடந்த தேர்தல் என்றாலும் கூட இன்று இந்திய அளவில் மிகவாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் மாறியிருப்பதை யாரும் உடனே புறந்தள்ளிவிட முடியாது. இதுல சகோதரி வானதி பேசியதை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இதுல நான் அவங்களுக்கு பதில் சொல்லும் போது அவங்களுடைய கட்சியை சார்ந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பேசியிருக்கிறார்கள். ஒருவர் சத்ருகன் சின்ஹா, அவர் பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். இன்னொருவர் சந்தன் மித்ரா, அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தவர். 3வது ஆர்.கே. சிங், அவர் பழைய உள்துறை செயலாளர். அவர் பாரதிய ஜனதா கட்சியிலே சேர்ந்து பீகாரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த 3 பேருமே தோல்விக்கு என்ன காரணங்கள் என்பதை அவர்களே விளக்கியிருக்கிறார்கள். சத்ருகன் சின்ஹா சொல்லியிருக்கிறார், பீகாரி பகாரி என்கிற கேள்விக்கு இந்த தேர்தல் பதில் சொல்லிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார். அதாவது அமித்ஷாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் பீகாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மக்கள் தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள் என்பதை நான் சொல்லவில்லை, டி கே சிலங்கோவன் சொல்லவில்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகிய சத்ருகன் சின்ஹா சொல்லியிருக்கிறார். ஆர்.கே. சிங் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், கிரிமினல்ஸுக்கு டிக்கெட் கொடுத்ததினால்தான் பாஜக தோற்றது என்று சொல்லியிருக்கிறார். இது சந்தன் மித்ரா சொல்வதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சொன்னார், தி ஸ்வேவ், தி சோபர் நிதிஷ்குமார், he attracted the electorate, not the high pitch election campaign of Amit Shah. அதாவது ரொம்ப ஹை வோல்டேஜ்ல நடத்தின அமித்ஷா நடத்தின எலெக்ஷன் பிரச்சாரத்தை மக்கள் முழுமையாக நிராகரித்துவிட்டு மிக அமைதியாக, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எளிய குணத்தோடு பழகுவதற்கு இனியவராக இருந்த நிதிஷ்குமாரை பீகார் மக்கள் ஏற்றுக்கொண்டார். நீங்க சொல்லக்கூடிய கருத்துப்படி பார்த்தா பீகாரில் நடந்திருக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் பீகாருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான விஷயம். இது தேச அளவில் ஒரு இம்பாக்ட், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமா ஏன் எதிர்பார்க்க முடியாது? இன்னைக்கு இந்திய அரசியலினுடைய முகத்தையே இது மாற்றி போட்டிருக்கிறது.
இது வந்து ஒரு வகை நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாமே நீங்கள் சொன்ன காரணங்கள் பிஜேபியுடைய தலைவர்கள் சொன்னதாக நீங்கள் சுட்டிக்காட்டி நீங்கள் உடன்பட்ட காரணங்கள் எல்லாமே பீகாருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய விஷயங்கள். ஆனால் பீகாருடைய பிரச்சனைகளும் தமிழ்நாட்டுடைய பிரச்சனையும் புதுவையோட பிரச்சனையும் இல்ல பாண்டே. இல்ல நான் வந்து இதை வந்து பிஜேபி நபர்கள் சொன்ன காரணத்தை நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிற காரணத்தை நான் இப்பதான் சொல்ல போறேன். நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த தேர்தலில் வந்து பீகார் மக்கள் ஒருவேளை நிதிஷ்குமாரை நிராகரித்திருந்தால் இந்தியா ஒரு பாசிஸ்ட் நாடாக மாறியிருக்கும், ஒரு சகிப்புத்தன்மையற்ற நாடாக உலக மக்கள் மத்தியிலே அங்கீகாரம் பெற்றிருக்கும். அவர் அருமையா சொன்னார் ஒரு வார்த்தை. அது யார் சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, தாத்திரி சம்பவத்தில் அந்த கொலை செய்யப்பட்ட இஸ்லாமியருடைய மகன் சொல்லி இருக்கிறார், பீகார் மக்கள் தேர்தலுடைய முடிவு கொல்லப்பட்ட எனது தந்தைக்கு அந்த மாநிலத்து மக்கள் செய்திருக்கிற அஞ்சலி. அப்படி இதை விட அருமையான வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒருவேளை பாஜக ஜெயித்திருந்தால் பீகார் மக்களும் சேர்ந்து இந்த தாத்ரி படுகொலை நடக்க வேண்டும் என்று என்டாஸ் பண்ணாங்கன்னு சொல்ல போறீங்களா? அவங்களும் என்டாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல போறோம். நான் என்ன சொல்றேன், இத வந்து நீங்க அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பாவான்னு காரணங்கள் சமமா இருக்கும் இல்லையா? தோல்வி பெற்றது இல்ல. இப்ப நம்ம வந்து நரேந்திர மோடியை பற்றியோ அமித்ஷா பற்றியோ பேசல, பீகார் மக்களை நம்ம வந்து கொண்டாடுறோம். பீகார் மக்களை கொண்டாடுறோம் சொல்லும் போது ஒருவேளை அவங்களுக்கு 2014 வந்து இதே பாஜகவுக்கு அறுதிப்பெருமான வெற்றியை தேடித்தோம் அதே பீகார் மக்கள். அப்ப பீகார் மக்களை நம்ம கலர் பண்ண போறோமா நான் கேட்கிறேன். நீங்க சொன்ன 2014 இந்த வன்முறையை தூண்டுகின்ற பேச்சுகளோ, இந்த வெறுப்பு அரசியலோ, இந்த மாட்டுக்கறி அரசியலோ எதுவுமே இல்லை. 2014 பேசிய திருப்பிட்டு உங்களுக்கு தெரியும், இதை விட எந்த விதத்திலையும் குறைவில்லாத வந்து அதிகமான பிரச்சாரங்கள் அப்படி நடந்தது. நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய தாக்குதலுக்கு அன்னைக்கு வந்து நரேந்திர மோடி பிரதமர் அல்ல. அன்னைக்கு நரேந்திர மோடி வந்து பிரதமர் அல்ல, அவர் பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளர். ஆனால் இன்று தேசத்தினுடைய பிரதமர். அவர் போய் அங்க என்ன பேசினார்? இன மத பேதத்தை தூண்டுகிற அளவில் ஒரு நாட்டினுடைய பிரதமரே பேசியதை 130 கோடி மக்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள், ஊடகங்கள் சாட்சியாக. ஆகவே அதற்கெல்லாம் பீகார் மக்கள் ஒட்டுமொத்தமாக பதில் சொல்லி இருக்கிறார்கள். இதை போன்ற வெறுப்பு துவேஷ சகிப்புத்தன்மையற்ற அரசியலை இந்த நாடும் ஏற்றுக்கொள்ளாது, பீகார் மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் இந்த தேர்தலிலே நமக்கு கிடைத்திருக்கிற பாடமாக நான் நினைக்கிறேன். சகிப்புத்தன்மையற்ற போக்குக்கு பீகார் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சவுக்கடி என்று விமர்சனங்கள் வருகின்றன. அதுதான் உண்மையா? ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டிருக்க இடைவெளிக்கு பிறகு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த கூட்டணியில நிதிஷ்குமாரும் லாலுவும் காங்கிரஸ் கட்சியும் ஒருங்கிணைந்திருந்தாலும் நிதிஷ்குமாரை விட 10 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமாரை விட சமமான அளவில் போட்டியிட்டிருந்தும் கூட அதிகமான தொகையில் வென்றிருக்கிறது லாலு பிரசாத்துடைய ராஷ்டிரிய ஜனதாதளம். அப்ப லாலு பிரசாத்தை நல்லவர் உத்தமர் என்று பீகார் மக்கள் சொன்னதாக நாட்டு மக்கள் ஏற்க போகிறார்கள், அனைத்து கட்சியும் ஏற்க போகின்றனவா? அவருடைய அரசியலும் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட அவருடைய செயல்பாடும் சரி என்று பீகார் மக்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்று நாம் ஒப்புக்கொள்ள போகிறோம். பீகார் தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் உண்மை என்ன என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டிருக்கோம். நான் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி கேட்க விரும்புகிறேன். இந்த ரிசல்ட்ல ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளத்தை விட அதிகமான வாக்குகளை, அதிகமான தொகுதிகளை ராஷ்டிரிய ஜனதாதளம் லாலுடைய கட்சி பெற்றிருக்கிறது. இப்ப நிதிஷ்குமாரோடைய தலைமைக்கு கிடைத்த வெற்றி என்று சொன்னால் அவருக்கு தான் கூடுதலான சீட்டு கிடைச்சிருக்கும். 10 ஆண்டு ஆட்சி பண்ணிருக்காரு, ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னா. ஆனா அவரை விட கூடுதலான வாக்குகளும் தொகுதிகளும் லாலு கட்சி கிடைச்சிருக்குன்னா இது எதை காட்டுது? சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக லல்லு வந்து நிதிஷ சீஃப் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இந்த தேர்தல் மட்டுமில்ல, இதுக்கு முன்னாடி வந்து மோடி பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் ஆக முன்னாடி நடந்த பிரதாப்கர்ங்கிற அப்பர் காஸ்டுகள் நிறைந்த பூமிகார், பிராமணர்கள், ராஜ்புட்டுகள் நிறைந்த தொகுதியில் லல்லு யாதவ் கேண்டிடேட் வந்து 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில், காங்கிரஸ் கூட்டணி இல்ல, ஆர்ஜேடி மட்டும்தான், 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜேடியு பிஜேபி கேண்டிடேட்டை தோற்கடிச்சாரு. அடுத்தபடியா மோடி பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் ஆனப்புற வந்த மக்களவை தேர்தலில் லல்லு யாதவ் 20% வாக்குகளும் 4 எம்பிக்களும் பெற்றார். ஊரறிந்த யோக்கியர் சொல்லப்பட்ட நிதிஷ்குமார் வந்து 16% வாக்குகளும் 2 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றாங்க. ஆனா அதுக்கு பிறகு கூட 101 தொகுதிகள் பெருந்தன்மையோட விட்டு கொடுத்தார். ஒரு காலகட்டத்தில் விட்டு கொடுத்தது லாலு. நிச்சயமாக ஒரு காலத்துல லாலுவோட புகழை கண்டு பொறுக்க முடியாம பொறாமையில லல்லுவை டிச் பண்ணிட்டு போனவர் தான் நிதிஷ்குமார். அப்புறம் பிஜேபி ஆதரவுல வந்து வெற்றி பெற்றார். என்றாலும் சூழ்நிலை கருதி லல்லு அதை பெருந்தன்மையா பண்ணார். இப்ப வந்து இந்த அணிக்கு வந்து மிகப்பெரிய அளவுல சுமைகளை தாங்கினவரும் லல்லுதான், மிகப்பெரிய அளவுல மோடியை கவுண்டர் பண்ணது லல்லுதான். குறிப்பா வந்து ஓபிசி ஓட்டர்ஸ் கூடிய ஒரு செக்ஷன் கிட்ட போய் நம்ம அந்த வண்ணார், நாபிதர், குயவர், விஸ்வகர்மா இந்த மாதிரிப்பட்டவங்கிட்ட வந்து சிம்பிளா ஒவ்வொரு ஒத்துட்டையும் போய்
சரி நீங்க மோடிக்கு ஓட்டு போட்டீங்க, நம்ம ஆல்ரெடி போட்டீங்க, ஓகே மோடியால உங்களுக்கு என்ன கிடைச்சி, நான் உங்களுக்கு எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கிறேன், நாளைக்கு வந்தாலும் உங்களுக்கு நான் பண்ணுவேன், இந்த தடவை நான் இருக்கேன் அன்னைக்கு நீங்க ஓட்டு போடுங்க. இனி ரொம்ப சிம்பிளா போய் ஒவ்வொருத்தரும் போய் கன்வின்ஸ் பண்ணாரு. இந்த வெற்றிக்கு வந்து மோடி இவரு நிதிஷ்குமார் ப்ரொஜெக்ட் பண்ணி நிதிஷ்குமாருக்கு சில பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. லேடிஸ் ஓட்டு லாண்ட் ஆர்டர் வச்சு நிதிஷ்குமாருக்கு வந்தது நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. என்றாலும் நிதிஷ்குமாரை விட இந்த அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணம் லால் யாதவ் தான். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் இந்த கேள்வி தான் வைக்கலாம்னு பாக்குறேன். இப்போ வந்து நிதிஷ்குமாரை விட அதிகமான தொகுதிகளை லாலு பிரசாத் வென்றிருக்கார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், கடந்த 2010 ஆண்டு தேர்தலிலேயே இதே பாஜகவும் ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட போது நிதிஷ்குமாருடைய வெற்றி வீதம் 82 விழுக்காடு, பாஜகவுடைய வெற்றி வீதம் 90 விழுக்காடு. அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் 82 விழுக்காடு தொகுதிகளை தான் இவரால் பெற முடிஞ்சது, நிதிஷ்குமாரால 90 விழுக்காடு தொகுதிகளை பெற முடிஞ்சது பாஜகவால. சோ நிதிஷ்குமாரோடைய வளர்ச்சி என்பது தொடர்ந்து பின்னடைந்து கொண்டே இருக்க, பாஜக வளர்ச்சி தொடர்ந்து கூட்டிட்டு இருக்க நீங்க பாக்கலையா? வாக்கு சதவீத அடிப்படையில் இன்னைக்கும் 25 விழுக்காடு கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக அங்கு பாஜக தான் இருக்கிறது. அதாவது நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் அரித்மெட்டிக்கை நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்க. அதாவது பாஜக போட்டியிட்ட தொகுதிகள் எத்தனை, நிதிஷ்குமார் போட்டியிட்ட தொகுதிகள் எத்தனை, லல்லு போட்டியிட்ட தொகுதிகள் எத்தனை? நீங்க வந்து 153 தொகுதியில வந்து போட்டி போடுது பாஜக. இவங்க 101 தொகுதி தான் போட்டிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே தலா 101 தொகுதி தான் போட்டிட்டாங்க. நான் முடிச்சல நிறைய புள்ளி வரதுக்கு போக வேண்டாங்கனால சொல்ல. என்னன்னா 2005 பிப்ரவரியில் நடந்த தேர்தல் ஆகட்டும், 2005 you got your arithmetic wrong. அதாவது நான் உங்களுக்கு சொல்றேன், இது என்னன்னா இது வந்து ஒரு தேர்தல் மட்டும் வச்சு சொல்ல. 2005 பிப்ரவரி நடந்த தேர்தல் சட்டமன்றத்தில், 2005 அக்டோபர் நவம்பர் நடந்த தேர்தல், அதே போல 2010 நடந்த தேர்தல், 2014 நடந்த, தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையுமே நிதிஷ்குமாரோட வாக்கு வீதமும் நிதிஷ்குமாரோட தொகுதி எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே வந்திருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலிலும் பாஜக தொகுதி எண்ணிக்கையும் பாஜக ஓட்டுகளுக்கான கூடிக்கொண்டே. நான் நம்பர்ல போய் உட்கார்ந்து ஐ ஹேவ் தி அரித்மெட்டிக் வித் மீ. நான் நம்பர்ல சொல்றேன், இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட புள்ளிவிவரம். I have an answer for you. அதாவது 2005 அதற்கு பின்னால் வரும்போதெல்லாம் நிதிஷ்குமாரோடு பாஜக கூட்டணியில இருந்தது. அப்போதும் நிதிஷ்குமார் குறைவான இடங்களை தான் வென்றார் சொல்ல வரேன். அப்போது நிதிஷ்குமாரோடைய வெற்றி வீதம் குறைவாக இருந்தது. அதாவது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பீகார்ல வந்து எடுத்த எல்லா கணக்கெடுப்புகளையும் வாக்கு எத்தனை இடங்கள் என்பதிலே மட்டும் மாறுபட்ட கருத்துக்கள் வந்ததே ஒழிய, த மோஸ்ட் பிரிஃபர்டு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து நிதிஷ்குமார் தான் த்ரூ அவுட் பீகார். இது வந்து நீங்க வந்து 36 விழுக்காடு மக்கள் வந்து அவர் வந்து ரவீந்திரன் துரைசாமி சொன்னது கூட நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த எலெக்ஷனுடைய பேஸே வந்து நிதிஷ்குமார் வெர்சஸ் மோடி தான். ஏன்னா அவங்க வந்து நீங்களே கொஞ்சம் இயல்புல சொல்லுங்க, அதுதான் உண்மை. லாலு பிரசாத் வந்து ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர். அவர் வந்து தடாலடி அரசியல் பண்ணாருன்னு அந்த ஊர்ல இருக்கிறவங்க பூரா ரொம்ப காட்டாட்சி. இன்னைக்கு வரைக்கும் பீகார வந்து ஒரு பிற்போக்கு உதாரணமா சொல்லக்கூடிய காரணமா இருந்த ஆட்சி அவருடையது. அவருடைய கட்சி வந்து அதிகமான இடங்களை பெறுகிறது. நம்ம சோகால்டு உத்தமர்னு சொல்லப்படக்கூடிய நிதிஷ்குமாரோடைய கட்சி வந்து பின்னடைவை சந்திக்கிறது. ரெண்டு பேருமே 101 தொகுதியெல்லாம் போட்டிடுறாங்க. இவர் 71 அவர் 80 அப்படிங்கும் போது பப்ளிக் வந்து யாரை ப்ரிஃபர் பண்ணிருக்கான்னு பார்க்க வேண்டாமா? அதுல வந்து எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு முன்னாலே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நிதிஷ்குமார் என்று அறிவிக்கப்பட்டவர் தான். நான் என்ன சொல்றேன், எலெக்ஷன்ல தோத்தவங்க வந்து மீண்டும் தமிழ்நாடு இந்தியாவில் ஜெயிச்சதே இல்லையா? ஏன் இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெரிய ஊழல் புகார்ல சிக்கி அது தோற்றதுதான். அது பிறகு ஜெயிக்கலையா? சந்திரபாபு நாயுடு ஜெயிக்கலையா? இதே கருத்தை பாஜக சொல்லுவீங்களா? இதே கருத்தை இன்னைக்கு பாஜக சொல்லலாம். இன்னைக்கு தோத்துட்டாங்க, நாளைக்கு திரும்ப வந்துருவாங்க சார் சொல்லுவீங்களா? நான் நாளைக்கு வரமாட்டாங்கன்னு நான் சொல்லல. தோல்வியிலிருந்து பாடங்கள் கற்க வேண்டும் என்றுதான் சொல்லுகிறேன். வெறுப்பு அரசியலை விட வேண்டும் என்றுதான் சொல்லுகிறேன். இந்த தேர்தலில் பாடத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து ஒரு வளர்ச்சி அரசியலுக்கு நரேந்திர மோடி வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையுடைய. பாஜக ஒரு நாளும் மீண்டும் வெற்றி பெறாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் அரசியல் விவரம் தெரியாதவன் அல்ல. பாஜக தோற்றால் சகிப்புத்தன்மையற்ற செயல்பாட்டுக்கு கிடைத்த ஒரு சவுக்கடி சொல்றோம். இப்ப லாலு பிரசாத் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லும் போது லாலு பிரசாத் நல்லாட்சி பண்ணாருனோ அவர் ஊழல் பண்ணல அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொல்ல போறோமா? அவருடைய ஆட்சியில வந்து ஒரு காட்டு தர்பார் இருந்ததுங்கிறத மறுக்க போறோமா? இல்ல, அதற்காகத்தானே 2 முறை தோற்றிருக்காரு. நீங்க அதைத்தான் நீங்க கண்டுபிடிக்கணும். தேர்தல் பாடங்களை வந்து அரசியல்வாதிகள் புரிந்து கொள்கிறார்களா என்பதுதான். இன்னைக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, லல்லுவோட மோடி வந்து ஒஸ்ட் டேஞ்சர் நினைக்கிறாங்க. அந்த கம்யூனல் பாலிடிக்ஸ் ஆஃப் ஹேட், இந்த இன்டாலரன்ஸ் இஸ் வந்து மோர் டெட்லியர் தேன்
these all other issues வந்து பை லல்லு பிரசாத் யாதவ்ங்கிறதா இன்னைக்கு பீகார் மக்களுடைய தீர்ப்பு. குறுக்கிட ஒரு மணிங்க ரவீந்திரன். அதாவது அந்த இஷ்யூல பேருக்கு முன்னா மோடிக்கு சாதகமா தான் வந்திருக்கும். லல்லு பிரசாத் யாதவ் தான் அந்த பாஜகவுக்கு சாதகமான இஷ்யூக்குள்ள காங்கிரஸ்காரங்க மாதிரியும் காங்கிரஸ் சார்ந்தவங்களும் போகக்கூடிய அளவுக்கு பலகீனமான ஒரு இஷ்யூ, இவங்களுக்கு பலகீனமான இஷ்யூ, பாஜக சாதகமான இஷ்யூ. இன்னும் சொல்ல போனா வந்து இந்த இஷ்யூ இன்னைக்கு முசாஃபர் நகர்ல உள்ள உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தான் அதிக அளவு ஜெயித்திருக்கு. அந்த இஷ்யூவை மாத்தி கொண்டு போனது லல்லு பிரசாத் யாதவ் தான். நிதிஷ்குமாரும் அதே லைன்ல மாத்தி தான் கொண்டு போனாரு. அந்த விஷயத்துல நிதிஷ்குமாரும் கரெக்டா தான் இருந்தாரு. இங்க தமிழ்நாடு சென்ட்ரிக்கா பேசும்போது இதைத்தான் பேசுவாங்க. உண்மை நிலைமை அது இல்ல. இந்து முஸ்லீம்ங்கிற மாதிரி அந்த மதவாத இது வந்து போயிருக்கும்னா பாஜக தான் இன்னும் சாதகமா போயிருக்கும். அதை வந்து இந்துக்களை புலப்படுத்தக்கூடிய அளவுக்கு நிதிஷும் லாலுவும் பண்ணதுனாலதான் அது இந்த தாக்கம் வந்து இந்த கிராண்ட் அலையன்ஸ் சாதகமா வந்து. சோ இந்து முஸ்லீமா பிரியல பிரிஞ்சிருந்தா அவங்களுக்கு தான் சாதகமா 85% இந்துக்களுக்கு தான் சாதகமா வந்திருக்கும். நான் வானதிகள்கிட்ட கேட்க விரும்புறேன். நரேந்திர மோடி அவர்கள் வளர்ச்சி பற்றி பேசியிருந்தார். நான் வளர்ச்சி பற்றி பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து கடந்த 10 ஆண்டுகள்ல இவர் வந்து முழுக்க காட்டாட்சி நடத்தினார்னு சொன்னார். 10 ஆண்டுகள்ல 8 ஆண்டுகள் கூட்டணியில் இருந்தது நீங்க, உங்களுடைய துணை முதலமைச்சர் சுஷில்குமார் மோடி இருந்தார். காட்டாட்சின்னு சொல்லி சொன்னா அந்த காட்டாட்சிக்கு நீங்களும் தானே பொறுப்பு. இப்ப காட்டாட்சி இவங்களை சொல்லல. நாங்க வந்து இதற்கு முன்னாடி இந்த லாலு ஆட்சியை சொன்னோம்னா, லாலு ஆட்சி முடிந்து 10 ஆண்டுகள் ஆன பிறகு இன்னைக்கு வந்து காட்டாட்சி சொன்னா திரும்பவும் ஜங்கல் தர்பார் வரணுமா அப்படின்னா ஜங்கல் சர்க்கார் வரணுமா தான் நீங்க கேட்டீங்க. அப்ப யாரு சொன்னீங்க? நேற்று நேரடியாக நீங்க வந்து லல்லு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார் 2 பேரும் அரசியல்ல எதிரெதிர் துருவங்கள். திரு பீட்டர் சொன்னது போல லாலுவை விட மோசமான மோடின்னு பீகார் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி இன்னைக்கு பீகார் மக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள், பீகார் மக்களை வந்து இப்படி தூரம் பிரமாதமா பேசுறவங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே பீகார் மக்கள் பிரதமராக திரு மோடி அவர்கள் இருக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தவர்கள் தான். அதன் பிறகுதான் அந்த முடிவை மாத்திருக்காங்க. நாங்க செஞ்ச முடிவு தப்பு நினைச்சுக்கிறாங்க. அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த தேர்தலில் என்ன விதமான விஷயங்கள் வாக்காளர்களை பாதித்திருக்குங்கிறதா அந்த ஒரு சிங்கிள் இதாக தான் அதை பார்க்க முடியுமே தவிர, நீங்க தொடர்ச்சியா பார்க்கணும்னு சொன்னா திரு லல்லு பிரசாத் யாதவுடைய மிகப்பெரிய ஒரு கடினமான முன்னாள் என்ன இருக்கு, அவரால் தேர்தலில் கூட நிற்க முடியாத சூழ்நிலை. அவருடைய மனைவி மக்கள் அதுதான் நான் சொல்றேன். குடும்பமே ஜெயிக்குது. அவர் சர்வவல்ல தனிப்பெரும் கட்சியா வளர்ந்திருக்கிறார். நீங்க சொன்ன காட்டாட்சிங்கிற குற்றச்சாட்டு மக்கள் ஏற்கல. நாங்கள் செய்த பிரச்சாரம் என்பது அவர்களை பொறுத்த வரைக்கும் லாலு அவர்களுக்கு திரும்ப ஒரு 10 வருஷ காலம் அரசியல்ல வெளியில நிக்கிறாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறது அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது. நீங்க லல்லு பிரசாத் யாதவ், நிதிஷ் பலம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் திரும்ப வந்து 1.5 வருஷத்துக்குள்ள இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்க. அப்படிங்கும் போது அங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கான ஒரு 2014 தேர்தல்ல பொது தேர்தலில் நீங்க வந்து முழுக்க சொன்னது விகாஸ் வளர்ச்சி பீகார்ல வளர்ச்சி நாங்க தான் கொண்டு வந்தோம்னு அவங்க கோச்சுக்கிட்டாங்க, பிளந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே பீகார்ல வந்து வளர்ச்சியே இல்லைன்னு இதே நரேந்திர மோடி பீகார்ல மின்சாரம் இல்ல, பீகார்ல சாலை இல்ல, பீகார்ல வளர்ச்சி இல்லைன்னு சொன்னாங்க. அங்க மக்கள் கண்கூட பாக்குறாங்க. கடந்த லாலு ஆட்சிக்கும் இந்த 10 ஆண்டு ஆட்சி பார்க்கும்போது அவ்வளவு பெரிய வளர்ச்சி மேம்பாடு கண்கூட பாக்குறாங்க. ஆனால் நரேந்திர மோடி இந்த நாட்டுடைய பிரதமர் அங்க போய் தெருவா வீதியா 36 கூட்டங்கள்ல பீகார்ல வளர்ச்சியே இல்லைன்னு சொன்னார். அங்க கண்கூட பாக்குற மக்களுக்கு நீங்க பீகாரனுடைய வளர்ச்சி அப்படிங்கறது அவர் கோடிட்டு காட்டுறது எல்லாமே நான் எவ்வளவு பெஸ்டா நான் மக்களுக்கு கொடுக்க போறேன் அப்படிங்கிற சொல்றது பத்தி தான் வளர்ச்சி இருந்தே தவிர காட்டாட்சி அவர் ரெஃபர் பண்ணது எல்லாமே திரு லல்லு பிரசாத் யாதவ் நரேந்திர மோடி பேச்சை நீங்க வந்து கவனிச்சீங்களோ? நான் கவனிச்சேன். நானே அவர் கூட்டமா பேசுனது பீகார்ல வளர்ச்சியே இல்லைன்னு திட்டவட்டமா சொல்லிட்டு இருந்தார். காரணம் என்னன்னா, ஒரு இதை விட ஒரு எந்த இடத்துல வர வேண்டி இருக்குதோ அந்த இடத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில பீகார் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிறப்பான வளர்ச்சியை நான் கொடுக்க போகிறேன், நீங்கள் வாக்களித்தால் அப்படிங்கறத அவரோட பிரச்சாரத்தோட அடிப்படை தன்மையாக இருந்தது. அதனால நீங்க ஆப்போசிட்ல நிக்கிறவங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மாதிரி எடுத்துட்டீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்தது மாதிரியான ஒரு சூழ்நிலை. அங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவருடைய சமூகம், அங்க இருக்கிற அந்த ஈக்குவேஷன், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், இந்த காம்பினேஷன் இந்த தடவை மக்கள் சூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப அடிப்படையா இன்னொரு விஷயம், இதில் நிதிஷ்குமாருடைய ஆட்சியை பற்றி மக்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கிறது. அது தொடர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துலதான் அவங்க தொடர்ச்சி அதுக்காக ஒரு ஆதரவு கொடுத்திருக்காங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு பெரும்பான்மையை பாஜக கொடுத்துட்டு, இவ்வளவு தூரம் வாக்கு வங்கியை வந்து கொடுத்துட்டு, நீங்க வந்து இவ்வளவு தூரம் பிஜேபி புறக்கணித்து விட்டார்கள் சொல்ல முடியுமா?
இல்ல நீங்க ஒரு நல்ல நல்ல கூட்டணி வாய்ப்பு தமிழ்நாட்டை நீங்க சொன்னனால எனக்கு தோணுது, நல்ல நல்ல கூட்டணி வாய்ப்புகள் நண்பர்கள் எல்லாம் தக்க வைக்க தெரியலையோ பாஜகன்னு ஒரு சந்தேகம் வருது. உங்களுடைய நீண்ட நாள் நண்பரா இருந்தார், அவரை நீங்க ஏதாவது இடத்துல காம்ப்ரமிஸ் பண்ணீங்கன்னா கூடவே இருந்திருப்பாரு. இன்னைக்கு ஆட்சி இழக்க வேண்டிய மோடி அவர்களை பிரதமரா வேண்டாம் அப்படிங்கிற காம்ப்ரமைஸ் வேற ஏதாவது பேசுதான். நீ துணை பிரதமர் இருந்துக்கோ, உள்ளாட்சி பிரதமர், உள்துறை பிரதமர் அமைச்சரா இருந்துக்கோ, ஏதாவது சொல்லிருக்க வேண்டியதான். இன்னைக்கு வந்து உங்களுடைய தமிழ்நாட்டுல தேமுதிக, மதிமுக, பாமக எல்லா கூட்டணி நண்பர்கள் இழந்திருக்கீங்க, அங்க கூட்டணி நண்பர்கள் இழந்திருக்கீங்க. போற சிவசேனா கொண்டாடுது, பாகிஸ்தான்ல பட்டாசு வெடிக்கிறான் இல்லையோ, சிவசேனா மும்பைல பட்டாசு வெடிக்கிறான் பிரமாதம் அப்படின்னு. உங்களுடைய கூட்டணி நண்பர், உங்களுடைய எதிரிகளை விட உங்களுடைய தோல்வியை கொண்டாடுபவர் உங்களுடைய நண்பர்களா இருக்கிறார்கள். நீங்க ஒரு பொதுவான ஒரு கருத்தோட அப்படியே கொண்டு போய் சேர்க்கிறீங்க. இல்ல இங்க வந்து சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் 3 நபர்களை பற்றி சொன்னார். அந்த உதாரணத்தை நான் சொல்றேன். எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் திரு முரளிதர அவர்கள் நேத்தே, இன்னைக்கு அவர் சொன்னாரு பார்லிமெண்ட் உங்களோட எம்பி சொன்னாங்கன்னு, நேத்தே திரு சத்ரன் சின்ஹா அவர்கள் எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு, எந்த மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு, எலெக்ஷன்ல எவ்வளவு தூரம் கோஆபரேட் பண்ணாம இருந்தாரு ஊர் உலகமே பார்த்தாங்க. திரு ஆர்.கே. சிங் அதே மாதிரி. அதே போல முன்னாள் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் அந்த சந்தர் மித்ரா இவங்களோட கருத்துக்களை எடுத்து சொல்ற நீங்க. எங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லியிருக்காரு, கட்சி அபிஷியலா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும், சத்ரன் சின்ஹா மேல, ஆர்.கே. சிங் மேல சொல்லியிருக்காரு. இல்ல நான் சொல்றது வந்து நீங்க உள்வாங்குறீங்களா இல்லையா எனக்கு தெரியல. வந்து உங்களுடைய கட்சி தலைமை உள்வாங்கினா பரவாயில்ல நான் நினைக்கிறேன். உங்களுடைய கூட்டணி நண்பர்கள் உங்களை விமர்சிக்கிறார்கள், உங்களுடைய சொந்த கட்சி நண்பர்கள் விமர்சிக்க. இவர் மட்டும் இல்ல, அருண் சோரியில இருந்து, ராம்ஜெத் மலானில இருந்து யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அத்தனை பேருமே யஷ்வந்த் சின்ஹால இருந்து ரீசன் வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தரோட பின்னணி பாருங்க, அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, எது அவங்க நினைச்சது நடக்கல, எல்லாத்துக்கும் தனித்தனி காரணங்களை எங்களால சொல்ல முடியும். ஒரு கார்ட்டூன் ஊடகத்துல சுத்திட்டு இருக்கு பாத்தீங்களா, வாஜ்பாயும் முரளி மனோகர் ஜோஷியும் அத்வானி வந்து கைகூட்டி சிரிச்சு நல்ல வேலைப்பா ஆண்டவன் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்கல நீங்க. முதல்ல புறக்கணிக்கப்பட்ட மூத்த தலைவர்களாக இந்த 3 பேரும் இருந்தார்கள். அதாவதுங்க ஒரு அரசியல் கட்சி தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட மற்ற அரசியல் கட்சிகளையே பார்த்து பார்த்து பழகின நம்ம மக்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு தலைவரை மாத்தி ஆகணும், ஜனநாயக ரீதியா இன்னொரு தலைவர் அங்க வந்தாகணும் அப்படிங்கறது ரொம்ப ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது போல இருக்கு. ஆனா இந்த நாட்டில் ஒரு சாதாரண குடிமகன் ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்து உழைப்பு திறமையை காரணமா ஒரு உயர்ந்த இடத்துக்கு வர முடியுங்கிற நம்பிக்கை எங்க கட்சி தானே கொடுத்துட்டு இருக்கு. எங்களோட அரசியல் இருக்கக்கூடிய அமைச்சரவை சகாக்களை பாருங்க, கட்சியில இன்னைக்கு வந்து பொறுப்பு கொடுக்கக்கூடிய தலைவர்களை பாருங்க, யாருக்கும் பெரிய குடும்ப பின்னணி, பெரிய அரசியல் பாரம்பரியம் இதெல்லாம் இல்ல. அதனால என்ன நினைக்கிறோம், தொடர்ச்சியாக ஒரு தலைவர், ஒரு கட்சி, ஒரு குடும்பம், இதை தாண்டி நம்மளோட யோசனை வெளியில போகும். ராஜ்யவர்தன் ரத்தோர் வந்து என்ன சேவை செஞ்சார் பாஜக எனக்கு தெரியல, தளபதி அந்த சிங் என்ன செஞ்சாருன்னு எனக்கு தெரியல, ராணுவ தளபதி அந்த சிங் என்ன செஞ்சாருன்னு தெரியல, அத்வானி அவங்க எல்லாத்தோட கொஞ்சம் சேவை கம்மியா செஞ்சுட்டாரு போல தெரியுது. இல்லைங்க, நாங்க தயவு செஞ்சு அவங்களையும் அத்வானிஜி கம்பேர் பண்ணாதீங்க. அத்வானி உயர்ந்த தலைவருங்க, நீங்க வந்து அவருக்கு கட்சியில என்ன மாதிரியான ஒரு பொறுப்புகள், நீங்க அடுத்த தலைமுறைக்கு வந்து அவர் வழிவிட்டு இன்னைக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நிலைமையில அந்த மரியாதையோடு இருக்காரு. வழி விட்ட சொல்லி வழி விட்டு நகர்த்தி விட்டீங்க அப்படிங்கறத உங்க நிதர்சனமான உண்மை அப்படிங்கிற மறந்த முடியாது. இதுல வந்து ஒரு சிறிய இடைவெளி இருக்கு. இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் இதோடைய தாக்கம் என்ன, தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் வளர்ந்து விடாவிட்டாலும் கூட இன்னைக்கு ஆட்சியில மிக சர்வ வல்லமை பொருந்திய கட்சியாக அதிமுக இருக்கிறது. ஒருவேளை அதிமுக எதிராக அணிதிரள வேண்டுமானால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் கூட எப்படி எதிரெதிர் துருவங்களாக இருந்த லாலு பிரசாத்தும் நிதிஷ்குமார் ஒன்றாக சேர்ந்தார்களோ அதுபோல தமிழகத்திலும் எதிர் துருவங்களாக ஒன்றிணைய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதா, அதற்கான சந்தர்ப்ப சாத்தியக்கூறுகள் தமிழகத்தில் இருக்கிறதா? பீகார் தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் உண்மை என்ன என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த தலைவர் டி.கே. சிலங்கோ ஒன்றை கேட்க விரும்புகிறேன். இந்த தேர்தல் முடிவுகள், பீகாருடைய தேர்தல் முடிவுகளுடைய தேசிய தாக்கம் என்னவாகும் நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து பாஜக ஒரு மிகப்பெரிய பின்னடைவு செஞ்சுட்டது. நரேந்திர மோடியுடைய தலைமை கிடைத்த தோல்வின்னு பார்த்தா, நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 4 மாநிலங்களில் பாஜக வென்றிருக்கிறது. ஜார்க்கண்ட் ஆகட்டும், ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், ஹரியானா ஆகட்டும், 4 மாநில சட்டமன்ற தேர்தலில் இதே பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. 6 மாநிலங்கள் நடந்ததுல டெல்லியிலையும் பீகாரிலும் தோல்வியடைஞ்சிருக்கு. அப்ப ஒட்டுமொத்தமா நரேந்திர மோடியோட பாப்புலாரிட்டிக்கு தலைமை கிடைச்ச தோல்வி பார்க்க முடியுமா, இல்லாட்டி இது ஒரு தேர்தலுக்கான செட்பேக், இதில் நேஷனல் இம்பாக்ட் தேசிய தாக்கம் எதுவும் இருக்காதுன்னு பாக்குறதா? குறிப்பா நான் சொல்லணும்னா, நீங்க இந்த 4 மாநில தேர்தல் நடந்தது, அதில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதெல்லாம் வேறு கணக்கு. தற்காலத்தில் நடைபெறுகிற தேர்தல்களிலே அவர்கள் நிலை என்ன என்பதை பார்க்க வேண்டும். குறிப்பாக ராஜஸ்தானிலே அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலே 72 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றார்கள். ஆனால் தற்போது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களிலே பெரிய தோல்வியை அவர்கள் இந்த 2 மாநிலங்களிலுமே சந்தித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஹிந்தி பேசுகிற அந்த பிமாரு மாநிலங்கள் என்று சொல்கிறோமே,
இந்த மாநிலங்களிலே அவர்களுடைய செல்வாக்கு உள்ளாட்சி தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தும் தெரியல. எனக்கு இப்ப வந்து கேரளால வந்து பாஜக வெற்றி பெற்று இருக்கிறது பெரும்பளவுல. அங்க வந்து வலுவாக தலைமைச்சிருக்கான்னு சொல்றதா, இல்லாட்டி இதே யூபியில நீங்க சொல்லக்கூடிய யூபியில 2002 வந்து மாயாவதி கட்சி போட்டியிடவே இல்லை. ஆனா அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வருஷம் இந்த உள்ளாட்சி தேர்தல் அவங்க போட்டியிடவே இல்லை. ஒரே வருஷம் நடந்த தேர்தல் தனிப்பெரும் கட்சியா வந்தாங்க. இல்ல அது வேற, அது வேற. இப்ப சமீப சட்டசபை தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தல் ஒப்பிட முடியுமான்னு தெரியல. சட்டமன்ற தேர்தலே அவங்க அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன். உத்தரப்பிரதேசத்தில் அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் இறந்த பிறகு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அங்கே காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில். ஆக அந்த மாநிலங்களிலே அவர்களுக்கு ஒரு தோல்வி தொடங்கி விட்டது என்று கூட நான் சொல்லலாம். காரணம், அவர்கள் பெரிய அந்த எதிர்பார்ப்பை அதிகமாக ஆக்கிய காரணத்தினால் தேர்தல் நேரத்திலே மக்களிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி ஆட்சியை பிடித்தார்கள். அந்த எதிர்பார்ப்புக்கு ஈடு செய்யக்கூடிய நிலையிலே அவர்கள் எந்த திட்டத்தையும் செய்யவில்லை என்பதை நீங்கள் எந்த அளவுக்கு பிரச்சாரம் பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு மக்கள் எதிர்பார்ப்பு பெரிதாக இருக்கும். எதிர்பார்ப்பு பெரிதாக இருக்கும் நேரத்தில் அதை செய்யாமல் அதற்கு முரண்பட்ட வகையிலே, அதற்கு மாறுபட்ட வகையிலே மோடி செய்கிறார் என்று சொல்லவில்லை, அந்த கட்சிகள், அவருடைய ஆதரவு கட்சிகள் செய்கிற பிரச்சாரங்கள். நீங்க எப்பயுமே தலைவரையும் கட்சியும் பிரிச்சுதான் பார்த்திருக்கீங்க. நீங்க வந்து வாஜ்பாய் வந்து தவறான கட்சியில் கூடிய சரியான மனிதன் அப்படியே சொன்னீங்க. இப்பயுமே மோடி நல்லவர் தான், கட்சி மோடி நல்லவர்ங்கிற கேள்விக்கு போகல. நீங்க அந்த கட்சி செய்கிற தவறுகளுக்கு அதன் தலைவர் பொறுப்பேற்க வேண்டும். எக்ஸாக்ட்லி அதைத்தான் சொல்றேன் நான். இல்ல, என்னுடைய பார்வையில் உங்களுக்கு தெரியும், லாலு பிரசாத்துடைய ராஷ்டிரிய ஜனதா தளமும் ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமாருடைய கட்சியும் இரண்டு பெரிய கட்சிகளா இருந்து தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் இன்னும் சொல்ல போனா காங்கிரசும் சேர்ந்து கொண்டு ஒரு கட்சியை வெற்றி பெற்றிருப்பது போல ஒரு மிகப்பெரிய டாப் 3 கட்சிகள் சேர்ந்து ஒரு கட்சியை வெற்றி பெற்ற நீங்க சொல்றதை நான் ஒப்புக்கொள்கிறேன். தமிழ்நாட்டிலே ஒரு 40 நாடாளுமன்ற தொகுதியிலே 30 நாடாளுமன்ற தொகுதியை 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாலே வெற்றி பெற்ற ஒரு கட்சி சின்ன கட்சி என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அதுபோல ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருந்தால் சின்ன கட்சி சொல்ல பீகாரிலே 40 தொகுதிகளிலே 30 தொகுதிக்கு ஏறத்தாழ 30 தொகுதிகளை பிடித்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எனவே அவர்கள் சமீபத்தில் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக பீகார் பாஜக ஒப்பிட முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக துணை கட்சியா இருந்த கட்சி நான் மறுக்கல. ஆனால் லாலு பிரசாத்துடைய கட்சியும் ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமாருடைய கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒரு கடுமையான அடித்தளத்தை கொண்ட கட்சியில் அங்க ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கொண்ட 3 கட்சி ஒன்னு சேரும் போது தமிழ்நாட்டு உதாரணத்தை கொண்டு வந்தோம்னா அதிமுகவும் திமுகவும் காங்கிரஸோ தேமுதிகவோ பாமகவோ மதிமுக ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்த மாதிரி ஒரு கணக்கில் வருது. இப்ப இந்த கட்சியில் வந்த பிறகு தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சியுமா ஜெயிக்கும் சொல்ல முடியுமா? அது முழுக்க முழுக்க அவர்களுடைய ஓட்டு வீதத்துக்கு கிடைச்ச வெற்றி தானே தவிர, அவர்களுடைய ராஜேந்திர கூட்டணி கிடைச்ச வெற்றி தானே தவிர ஒருத்தங்க கிடைச்ச செட்பேக் சொல்லிட முடியுமா கேட்கிறேன். கட்டாயம் இது வந்து பாஜக கிடைச்ச செட்பேக்ங்கிறதுல நான் சொல்றதுக்கு காரணங்கள் இருக்கு. குறிப்பா அவர்கள் யாரை நம்பி போனார்களோ அந்த மக்கள், நீங்க வந்து கட்சிகளை விட்டுருங்க, மக்கள். அதுக்குதான் சொன்னேன், இவங்க வந்து மகா கூட்டணி அமைக்கும் பொழுது ஜிதன் ராம் மஞ்சி, ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகிய 2 பெரிய தாழ்த்தப்பட்ட இன தலைவர்களை கூட்டு வைத்தார்கள். அங்கேயே அந்த பிரிவினர் ஓட்டையே அவர்களால் பெற முடியவில்லை என்றால் அவர்களுக்கு எதிராக ஒரு அமைச்சர் கொடுத்த பானம் அங்கே இருக்கிறது. இது போன்ற பேச்சுக்கள் மக்களை பிஜேபியிடமிருந்து தள்ளி வைக்கின்றன. மோடி அதை மறுக்கவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை என்கிற கோபம் மோடி மீது இருக்கிறது. அப்படியே நான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு இதை கொண்டு வரும் திரு ரவீந்திர துரைசாமி கேட்கிறேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு அதிமுக வந்து 2011 சட்டமன்ற தேர்தல், அதன் பிறகான உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகு 2014 பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்துமே அறுதி பெரும்பான்மை கூட்டுறவு வங்கிகளுக்கெல்லாம் தேர்தல் நடத்தாத போது கூட்டுறவு வங்கிகள் கடுமையான தேர்தல் நடத்தி அதுல வந்து கூட்டுறவு பதவிகளில் வந்து முழுமையாக இடம் பிடிச்சக்கூடிய நிலைமையில அதை எதிர்கொள்ளணும்னு தமிழ்நாட்டில் இங்கே ஒரு மகா கட்பந்தன், ஒரு பிரம்மாண்டமான கூட்டணிக்கான தேவை நிர்பந்தம் இருக்கிறதா? இல்ல, தமிழ்நாட்டில் வந்து திமுக பெரிய அணி அமைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த பீகார் எலெக்ஷனை பொறுத்தவரை திமுக வந்து நிதிஷ்குமாரை பாராட்டி இருக்காப்ல. 1 மணிக்கே கருணாநிதி பாராட்டி அறிக்கை கொடுத்துட்டாப்ல. ஜெயலலிதா வந்து அதை பற்றி ஒண்ணுமே சொல்லல. அதனால இவங்களுக்கு 50% சான்ஸ் இருக்கு நான்
கருதுறேன். வயிற்றுல பால் வாங்கினீங்க நிறைய தரவுகள் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல நான் வந்து உங்களுடைய கருத்தை விட வானதி சீனிவாசனுடைய கருத்தை விட அவங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் திரு முரளிதரோட கருத்தை தான் ஏற்பேன். 3 நாளைக்கு முன்னால் திரு முரளிதர் ராவ் நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க மாட்டோம் கருத்து சொல்ல ஜெயலலிதாவுக்கு மைசெட்டு சொல்றேன். ஜெயலலிதா வாழ்த்து தெரிவிக்கலாம் நிதிஷ்குமாருக்கு. முரளிதர் ராவ் வேண்டாம் சொல்ல போறாரு, ஜெயலலிதா சொல்ல போறாங்களா? இல்ல முரளிதரா வரல. அது முரளிதரா வந்து அதான் 50-50 சான்ஸ் எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க. ஒரு இடைத்தேர்தல் நீங்க 3 தேர்தலில் தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்றதுன்னு சொல்லிருக்கீங்க. நாங்க 4 தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்றோம். 2004 நாடாளுமன்ற தேர்தல், 2006 சட்டமன்ற தேர்தல், 2006 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், 2009 நாடாளுமன்ற தேர்தல். 2009 சொல்ல முடியுமா? எனக்கு டவுட். 2004 40 வெற்றி பெற்ற நீங்கள் 2009 28 தான் வெற்றி பெற முடிஞ்சது. அதுதான் பார்க்கணும். இப்போ நீங்களும் 3 சொல்லலாம், நீங்களும் 3 சொல்லலாம். அதே போல உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் நீங்க வந்து சொல்லிடலாம் 3 தேர்தல். தொடர்ச்சியான வெற்றி என்பது வேறு. ஆனால் இன்றைக்கு செல்வாக்கு இருக்கிறதா எங்க நான் வந்து அந்த வித்தியாசப்படுறேன். 2009 நீங்க வந்து ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்தீங்க. அவங்க வந்து எதிர போட்டிட்டு 12 தொகுதியில் அவங்களால வெற்றி பெற முடிஞ்சது. ஆனா 2014 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து போட்டிட்டு 37 இடங்களை வென்றதை மறந்து முடியாது. நம்ம வந்து 2004 மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அலையன்ஸ் 40 அடிச்சோம். அவங்க 40ல 37 அடிச்சிருக்காங்க. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே 3வது அணியாக ஒரு அணி நின்று அவர்கள் பெருமளவிலே 2009 பெற முடியாத அளவுக்கான வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அது மோடி அலை என்று கூட சொல்லலாம். எனக்கு எதிராக நான் போட்டியிட்ட தென்சென்னை தொகுதியிலே அண்ணன் இல கணேசன் அவர்கள் போட்டியிட்டார்கள். அதற்கு முந்தைய 2009 தேர்தலிலே 46,000 வாக்குகள் வாங்கிய அவர் நான் போட்டியிட்ட தேர்தலிலே 2,55,000 வாக்குகள் பெற்றார். இவை அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் பெரிய அளவிலே பிளவுபட்ட காரணத்தினாலே அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி. அப்பொழுது மோடியின் பெயரால் தேர்தல் நடந்த என்னுடைய கேள்வியுடைய மைய புள்ளியும் கூட அதுதான். 2-3 பிளவுபடும் போது அதுல முழுமையான ஆதாயத்தை அடையக்கூடிய கட்சி இது என்று தெல்ல தெளிவாக தெரிந்து விட்டது. இந்த தேர்தலில் அதிமுகவுக்கு நீங்கள் சரியான சவாலை கொடுக்க வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியை அமைக்காமல் சாத்தியமாங்கிறதா? அதிமுகவுக்கு எதற்கு நாங்கள் சவால் கொடுக்கிறோம்? அதிமுக முதலிடத்திலே இருக்கிறது என்கிற நம்பிக்கையே தவறு என்று நான் சொல்கிறேன். ஆட்சியில தான் இருக்கிறாங்க. மக்கள் மனத்தில் இல்லை. அவர்கள் எல்லா தரப்பு மக்களும் வீதியிலே நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அதிமுக என்ன குறியீட்டில் அதிமுக முதலிடத்தில் ஆட்சியிலே இருக்கிறது என்பதனாலே முதலிடம் என்று மக்கள் மனதிலே முதலிடம் என்று சொல்லிவிட முடியாது. நான் எப்படி பாக்குறேன்னா 234 சட்டமன்ற தொகுதிகளில் 150 தொகுதிகள் தான் கைவசம் வச்சிருக்காங்க. இதன் பிறகு 40 பாராளுமன்ற தொகுதியில் 30 சொந்த திமுக ஒரே ஒரு இடத்தை பெற்றது 2001. அடுத்த தேர்தலில் அதிமுக காணோம். அதெல்லாம் நடந்திருக்கு. 155 இடங்களை வைத்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலே அவர்கள் முதலிடத்தில் ஆட்சியிலே இருக்கிறார்களே தவிர இன்றைக்கு அதிமுக முதலிடத்தில் மக்கள் மன்றத்தில் முதலிடத்தில் இல்லை. போய்விட்டார்கள். இந்த கருத்தை ஏற்கிறீங்களா? அதிமுக தான் நினைவு. அதாவது அதிமுக 2006 நினைவு பவர்ஃபுல்லா தான் இருக்குது. 96 ரொம்ப மோசமா இருந்து 2006 அதுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு வாக்குகள் இருந்து இப்ப அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் இல்லாத நிலைமை தான் இருக்குது. பட் அதனால ஜெயித்திரமா இல்லாங்கிறது வந்து 2006 மேல வந்து என்ன சூழ்நிலை வருதோ அதை வச்சுதான் சொல்ல முடியும். அடுத்தால அண்ணன் சொன்னதுல மோடியை பற்றி சொன்னாரு. மோடியை பொறுத்தவளவுல வந்து என்னன்னா இந்தியாவிலே வந்து நேஷனல் எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ங்கிறது வேற, அசம்பிளி எலெக்ஷன் வேற. நீங்க 84 எடுத்துட்டீங்கன்னா ராஜீவ் காந்தி மிகப்பெரிய வெற்றியை பெற்றாப்புல, இந்திரா காந்தி 80 மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. தொடர்ந்து வந்த கர்நாடகா ஆந்திரால தோல்வி அடைந்தாங்க. ராஜீவ் காந்தி அதே மாதிரி மத்திய பிரதேச ராஜஸ்தான்ல தோல்வி அடைந்தாப்புல. இப்பவும் கூட மோடிக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோடி லீடர்ஷிப்புக்கும் பிரச்சாரத்துக்கும் கிடைத்த ஓட்டு. அடுத்தால இந்த மாநிலங்களில் கிடைக்கிறது பிரச்சாரத்துக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஓட்டு. நீங்க மகாராஷ்டிராவிலேயும் மோடிக்கு வாக்கு வங்கி குறைஞ்சது, 4 முனை போட்டியில் ஜெயித்தாரு. இது ஜார்க்கண்ட்லயும் குறைஞ்சது, 4 முனை போட்டியில் ஜெயித்தாரு. இங்க ஜம்மு காஷ்மீர்லயும் குறைஞ்சது, சிங்கிள் லார்ஜஸ்டா வந்தாப்புல. ஹரியானாவிலே வாக்கு வங்கி குறைஞ்சது, ஆனா ஜெயித்து வந்தாங்க. இங்க வந்து ஆப்போசிஷன் கன்சால்டேட் ஆச்சு, ஒரு 5% வாக்கு வங்கி தான் குறைஞ்சிருக்கு. மோடி பிரதமராக வேண்டும் என்ற சூழ்நிலையில் விழுந்த வாக்கு. பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலும் பிரிச்சு பொருள் கொள்றேன். இங்க தமிழ்நாட்டு நிலைமை அதுக்கு அப்படியே ஒப்பிட்டு தமிழ்நாட்டு நிலைமைக்கு வந்து தமிழ்நாட்டில் சொல்றேன். இதுல வந்து 3 பிரதானமான கட்சிகள், பீகார்ல 3 பிரதானமான கட்சிகள் வந்து பாஜக எதிரணியில் இருந்தது. அப்ப அவங்க வந்து ஒட்டுமொத்தமா சிந்தாமல் சிதறாமல் வாக்கு அள்ள முடிஞ்சது.
இங்க தமிழ்நாட்டுல அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா? நம்ம குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுல மோடி ஃபேக்டரிக்கே வந்து பார்லிமெண்ட்ல இருந்த ஃபேக்டரி இருக்காது. தமிழ்நாட்டுல பாஜக ஒப்பிடலாம். தமிழ்நாடு அதிமுக வெர்சஸ் அதர் கட்சின்னு பாக்குறாங்க, பிஜேபி வெர்சஸ் அதர் பார்ட்டிஸ் பாக்கலாம், ஏடிஎம்கே வெர்சஸ் அதர் பார்ட்டிஸ். ஏடிஎம்கே வெர்சஸ் அதர் பார்ட்டிஸ் சொன்னா இன்னைக்கு பெரிய லெவல்ல ஏடிஎம்கே இருக்கு. அதுக்காக 2016 மேல ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும்னு அறுதிட்டு உறுதியா கூற முடியாது. இல்ல ஜெயிக்குமா தோக்குமாங்கல்ல, அவங்களை எதிர்கொள்றதுக்கான தன்மை என்ன திராவிட முன்னேற்ற அவங்க அறிக்கை திமுக என்ன ஓட்டம் வந்து நிதிஷ்குமாரை பாக்குறாங்கன்னா மோடி அலையன்ஸ் இல்லன்னு திமுக முடிவு எடுக்கிறாங்க. நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து தெரிவிக்கல ஜெயலலிதா. ஜெயலலிதா மனசுல ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிற எண்ணம் இருக்குது. அதைத்தான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மாறுபட்ட அந்த கருத்தை நான் பதிவு பண்ணல. அதுதான் நான் சொல்றேன். இப்ப ஒரு அணியாக எல்லோரும் திரண்டிருக்கும் போது அதிமுகவுக்கான ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்க வந்து பாமக தனித்து தான் போட்டின்னு சொல்றாங்க. மக்கள் நல கூட்டணி கூட்டணி அரசியல்ல தோத்த கட்சி, பெரிய டிமாண்ட் இல்லாத கட்சி. மதிமுக வந்து 2011 போட்டியிட முடியாத கட்சி. இது கம்யூனிஸ்ட் வந்து 3 சீட்டுன்னு ஜெயலலிதா கொடுத்த அதே ஜெயலலிதா ஒரு சீட்டுன்னு கொடுத்ததுனால டிமாண்ட் குறைஞ்ச கட்சி. இன்னைக்கு டிமாண்ட் இருக்கக்கூடிய கட்சி இதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேமுதிக, காங்கிரஸ், தமாக 3 கட்சிக்கு தான் அலையன்ஸ் பொலிட்டிக்ஸ்ல டிமாண்ட் இருக்குது. இல்ல இவங்களுமே கூட ஆளுக்கு ஒரு பக்கம் போனாலும் அதை இவங்க என்ன முடிவு பண்றாங்கிறது வந்து அந்த எலெக்ஷன் டைம்ல தான் முடிவு பண்ணி சொல்லிருக்காப்ல. விஜயகாந்த் அதான் சொல்லிருக்காப்ல. காங்கிரஸ் திமுக ஒரு நெருக்கமா தான் இருக்கிறாங்க. காங்கிரஸ் கூட்டணி எதிர்பார்த்து தான் காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் ஜெயித்திருக்குன்னு நிதிஷ்குமாருக்கு கருணாநிதி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் ஜெயித்தனால தான் நிதிஷ்குமாருக்கு ஜெயலலிதா வாழ்த்து தெரிவிக்கல. இல்ல அதான் உண்மை. நம்ம வந்து இப்ப இந்த தேர்தலை பார்த்தோம்னா காங்கிரசும் திமுகவும் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை நெருங்கி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கு. அதுல மாற்று கருத்து 2 பேருமே முரண்படல அதிகமா 2 பேரும் ஒன்றுபட்ட கருத்தை சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி தமாகவோ திமுகவோ ஒரே அணியில வரல அப்படின்னா இந்த வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? பீகாருடைய பார்முலா, பீகார்ல வந்து பாஜக எதிராக எப்படி எல்லா கட்சியும் உண்டு, அதுபோல தமிழ்நாட்டில் வந்து அதிமுக மாற்றாக சிந்திக்கக்கூடிய தன்மை எல்லோரும் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த தமிழக அரசு சூழலில் இருக்குதா? மீண்டும் ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு உங்களிடம் அன்போடு வரவேற்க நண்பர்களே. பீகார் தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் உண்மை என்ன என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். திரு பீட்டர் அல்போன்ஸ் கேட்க விரும்புகிறேன். இந்த பீகார் சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை அப்படியே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் ஒப்பிட்டு பார்த்தோமானால், தமிழ்நாட்டில் 2011 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்ததை விட கூடுதல் பலம் பொருந்தியதாக தற்போது இருக்கிறது என்றால் மறுப்பீர்களா? அதாவது இதுல வந்து நீங்க எந்த தேர்தலுடைய வெற்றியை தோல்வியை வந்து யார் நிர்ணயிக்கிறார்கள் என்று சொன்னால் அரசியல் கட்சிகளை சார்ந்து வாக்களிக்கிற வாக்காளர்கள் அல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கண்டிப்பாக தனக்கு வேண்டிய கட்சிக்கு வாக்களித்து தீர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து மொத்தமே வந்து 35 40 விழுக்காடு தான் இருப்பார்கள். லாயல் ஓட்டர்ஸ் என்று சொல்லுவோம், அல்லது ஹெல்த் மென்டாலிட்டி, மந்தை மனப்பான்மை உள்ளவர்கள். ஆனால் மீதி இருக்கிற 60 விழுக்காடு வாக்காளர்கள் தான் ஒரு தேர்தல் ஒரு அணியினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறார்கள். எந்த அணி அந்த 60 விழுக்காடு வாக்காளர்களுடைய உணர்வுகளை, இயக்கங்களை, கோபங்களை புரிந்து கொள்கிறதோ அந்த அணி வெற்றி வாய்ப்புகளை பெறும். நீங்க சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த வாக்காளர்கள் 30 விழுக்காடு தான் அப்படிங்கிற சரியா? நீங்க 50 லட்சம் வாக்காளர்கள் வந்து உறுப்பினர் உங்கள்கிட்ட இருக்கிறா சொல்றீங்க, பாஜக 60 லட்சம் உறுப்பினர்கள் தங்கிட்ட இருக்கிறா சொல்லுது, அதிமுக 2.5 கோடி 1.5 கோடி சொல்லுது, திமுக 2.5 கோடி 1.5 கோடி, மொத்தமா பார்த்தா 5.5 கோடி வாக்காளர்களுக்கு மேலே இருந்த கூட்டுத்தொகை. நீங்கள் சொல்லக்கூடியது ஓட் பேங்க் அப்படிங்கறதே 30 விழுக்காடுக்கும் குறைவுன்னு சொல்றது சரியான கணக்கு தானா? இல்ல நான் என்ன சொல்றேன், கட்சியினுடைய சார்ந்து வாக்களிக்கின்ற வாக்காளர் இப்பொழுது நீங்க வந்து 50 லட்சம் உறுப்பினர்கள் 50 லட்சம் உறுப்பினர்கள் உங்களுக்கு இருக்கு, நீங்க கட்சி சொல்றீங்க அப்படிங்கும் போது அவர்கள் உங்களுடைய லாயல் ஓட்டர்ஸா தான் இருக்க முடியும். உங்களுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க மாற்று கட்சி ஓட்டு போட வாய்ப்பு இல்ல. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண உறுப்பினராக இருக்கின்றவர் கூட தேர்தல் நேரத்திலே அந்த கட்சிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு இந்த நிலைப்பாட்டை எடுத்து உறுப்பினராகிறார். ஆனா தேர்தலின் போது அவருக்கு வந்து பல்வேறு சூழ்நிலைகள், நாம் விடுத்துகிற வேட்பாளர், அன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை, அன்னைக்கு வந்து இவர் சார்ந்திருக்கிற அல்லது உறுப்பினராக இருக்கிற கட்சி தன்னை நடத்தி கொள்ளுகிற முறை, இவை எல்லாம் வைத்து அவருக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி பிகமிங் எ மெம்பர். அவர் வந்து ஒரு உடன்படிக்கை எழுதி கொடுப்பதல்ல. ஆனா அரசியல் சார்ந்து, அரசியல் கட்சிகள் சார்ந்து வாக்களிக்கின்றவர்கள் 30 40 விழுக்காடு இருப்பார். அந்த கட்சியோட வாக்கு வங்கி ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னுடைய கேள்வி, 2011 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அடுத்த உள்ளாட்சி மன்ற தேர்தல், அதற்கு நாடாளுமன்ற தேர்தல் தொடர் வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய அதிமுக நீங்கள் நினைப்பது போல ஒரு சரிவை சந்திப்பார் நினைக்கிறீங்களா? நான் இந்த உள்ளாட்சி தேர்தலெல்லாம் கணக்கே வச்சுக்கிறது இல்ல.
ஆனா உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் வந்து யாரு வந்து எதிர்கட்சிகளை ஓட்டு போட விட்டான்? கூட்டுறவு சங்க தேர்தல்களை வந்து நீங்க வந்து நியாயமா ஜனநாயக முறையில் நடந்த தேர்தல் நீங்க எடுத்துக்கிறீங்களா? ஆகவே பொது தேர்தல் என்பது முற்றிலும் டிஃபரண்ட் பிளான். இட் இஸ் டோட்டலி டிஃபரண்ட் ஸ்டைல் ஆஃப் போலிங். அது வந்து நீங்க எப்படி நடக்க போகிறது என்பதை வந்து 2016 வந்து வர்றதுக்கு டைம் இருக்கு. அந்த ஓட்டர்களுடைய புரிந்து கொள்ளக்கூடிய வாக்காளர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அன்னைக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி தான் வந்து அந்த ரிசல்ட் வந்து டிசைட் பண்ணும். இல்ல, திரு ரவீந்திர சாமி ஒரு கணக்கு சொல்றாரு. நிதிஷ்குமாருக்கு திரு கருணாநிதி அவர்கள் வாழ்த்து சொன்னது மூலமாகவும் ஜெயலலிதா வாழ்த்து சொல்லாதது மூலமாகவும் அதிமுக பாஜகவை சேர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸை இயல்பாக சேர்க்கும். ஏன்னா அந்த கூட்டணி இருந்தது. காங்கிரசும் தமாக பிரிச்சு பார்க்க முடியாத ரெண்டு பேருமே ஒரே அடையாளத்தில் கொண்ட கட்சினால் ரெண்டுல ஒரு கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சேரலாம். அதற்கான சமிங்கை தான் இந்த வாழ்த்தும் அந்த வாழ்த்து சொல்லாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அது உடன்பாடு இருக்கா உங்களுக்கு? நான் வந்து யூகங்களுக்கு பதில் சொல்ல விரும்பல. அது வந்து தேர்தல் நேரத்தில் தான் வந்து அதை போன்ற முடிவுகள் எடுக்க முடியும். நான் வந்து எங்களுடைய கட்சி வந்து அந்த 60% வாக்காளர்களுடைய மனநிலையை புரிந்து கொள்வதில் தான் நாங்கள் இப்பொழுது கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த 60% வாக்காளர் மனநிலையை புரிந்து கொள்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க. மக்களை தேடி உங்களுடைய மக்கள் தலைவர் சொல்லிட்டு நீங்க வந்து அதுக்கு பிரச்சாரம் பயணம் போயிட்டு இருக்கீங்க. மக்களுடைய பார்வையில, உங்களுடைய பார்வையில நீங்கள் புரிந்து கொண்ட வகையில ஆட்சி மாற்றத்திற்கான தேவை இருப்பதா நினைக்கிறீங்களா? அதாவது மக்கள் நல்லாட்சி விரும்புகிறார்கள் என்பதை மட்டும் எங்களால சொல்ல முடிகிறது. மக்கள் நிறைய வந்து எதிர்பார்க்கிறார்கள். அதுல இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புதிய தலைமுறை வந்திருக்கிறது வாக்களிப்பதற்காக. அந்த தலைமுறையினுடைய எதிர்பார்ப்புகள், அவங்களுடைய அபிலாஷைகள், இயக்கங்களே வேறு. அவங்களை வந்து புரிந்து கொண்டால்தான் அந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியும். ஆகவே அவர்கள் வந்து எந்த அரசியல் கட்சிகளையும் சார்ந்தவர்கள். இவருக்கு தான் வாக்களிக்க வேண்டும், அந்த கட்சிக்கு வாக்களித்தால் துரோகம், இப்படியெல்லாம் எண்ணக்கூடிய தலைமுறை முடிந்து யார் நல்ல ஆட்சியை தருவார்களோ, ஊழலற்ற நியாயமான மக்கள் அணுகக்கூடிய ஆட்சியை தருவார்களோ அவர்களுக்கு வாக்களிப்பதற்காக இந்த இளைய தலைமுறை காத்திருக்கிறது. நாங்கள் இப்பொழுது வந்து அடுத்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மாநில, தமிழகம், புதுவை, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்கிறது. 2017 யூபி உள்ளிட்ட இன்னொரு பிரம்மாண்டமான மாநிலங்கள்ல சங்க தேர்தல் நடக்குது. இந்த பீகாருடைய தோல்வி இந்த 5 மாநிலங்கள்ல மிகப்பெரிய பிரதிபலிக்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டிலேயோ புதுவையிலேயோ வேற மாநிலங்களிலேயோ நீங்க வந்து ஒரு பேரம் பேசக்கூடிய வலிமையை இன்னும் குறைவாக பெற்றிருக்கும் சொன்னா மறுக்க முடியுமா? பாஜக வந்து இதற்கு முன்னாடி இருந்த தெம்போட இன்னைக்கு சக கட்சியில நீங்க அணுக முடியுமா? இல்ல, நிச்சயமாக பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுங்கிறது மற்ற மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பொருந்தாது. அதனால இது வந்து எங்களுக்கு ஒரு பின்னடைவாகவோ இல்ல இந்த மக்கள் மத்தியில பீகார் மாநில மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஒரே மாதிரி சிந்திப்பாங்கன்னு நான் சொல்லல. ரெண்டு ஓட்டர் பேஸே வேற. உங்களுக்கு ஆனா ஜெயலலிதாவோ, விஜயகாந்தோ, ராமதாசோ, மதிமுகவோ உங்களை அணுகக்கூடிய விதம் நேற்று இருந்த மாதிரி இன்று இருக்குமாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? மக்கள் உங்களை எப்படி அனுப்புறாங்க வேற விஷயம். உங்களுக்கு வந்து அந்த பேஸே கிடையாது. ஆனா இவர்களோடு கிடையாது இல்லங்க. பீகார்ல கூட பேசுறது சொல்ல போறீங்களா? ஆட்சி பிடிக்கிறது சொல்ல போறீங்களா? மக்கள் பீகார்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க வலிமை பெற்ற கட்சி இல்ல நான் சொல்றேன். வாபஸ் நினைக்கிறேன். இல்ல, இந்த நீங்க கட்சி சக கட்சிகள தோழமைகள்கிட்ட இந்த பேரம் பேசக்கூடிய வல்லமையை பாஜக இன்றைய தேர்தல் பெற்றிருக்கிறதா? தேர்தல் நெருங்க நிச்சயமாக ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கான வெற்றி என்பது தேவைப்படும் போது அது எந்த அளவுக்கு ஒன்றுக்கொன்று ஒத்துக்கொள்ள போகிறது அப்படிங்கறத பொறுத்துதான் அது சூழ்நிலை அமையுமே தவிர கூட்டணி பேரம் பேசுறதுல யாரு மேல கீழே அப்படிங்கறதெல்லாம் அர்த்தம். இலக்கு என்ன அப்படிங்கறதா அர்த்தம். அந்த இலக்கு என்னன்னு நானும் ஒவ்வொரு கட்சியா கேட்டு பாக்குறேன். எனக்கு புரியவே மாட்டேது. திரு பீட்டர் தோல்சோ தனிப்பட்ட பேட்டி கேட்டு இருக்கிற ஆட்சி மாற்றத்துக்கான தேவை ஏற்படுகிறதா ரொம்ப அருமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிற ஆட்சி பற்றி சொல்ல நல்லாட்சி வேணும் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க சொல்ல. அப்ப இருக்கிற ஆட்சி நல்லாட்சியா இல்லையான்னு அவர் பதில் சொல்ல மாட்டேன்டாரு. உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், யார் கூட்டணி நினைக்கிறேன். தேர்தல் அப்படிங்கிறது ஒரு அரசியல் கட்சிகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய லட்சியத்தை நோக்கிய பயணம். எங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் முன்னாடியே உங்களை மாதிரி மீடியாக்காரங்களோட எல்லாமே சொல்லிட்டேன்னு சொன்னா நீங்க எல்லாமே முன்னாடியே செயற்குழுவிலையும் பொதுக்குழுவிலும் பேசுறதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? ஏன்ட்ட நீங்க சொல்ல வேண்டாங்க, மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க. மக்கள்கிட்ட உங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, விருப்பம் என்ன, லட்சியம் என்னங்கறத ஏன்ட்ட சொல்ல வேண்டாம். நீங்க மக்கள் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. நாங்க பிரச்சாரம் கேட்டு வருவோம்ல, அப்ப சொல்லிக் கொடுவோம் அப்படின்னு சொன்னா மக்களும் அதே முடிவை மக்கள் அதே முடிவு 2016 தேர்தலில் நாங்க என்ன சொல்லுவாங்க இல்லைங்க. நிச்சயமா எங்களுக்கு வந்து அந்த பொறுப்புணர்வு உண்டு. ஆனா நான் கேட்கிறேன், 4 நாளைக்கு முன்னாடி திரு முரளிதர் ராவ் அவர்கள் பொதுக்குழுவிலும் செயற்குழுவிலும் கூட்டம் போடாம எதுக்காக அதிமுக திமுக கூட்டணி கிடையாது? அப்ப அவர் பொறுப்புலாம் பேசுறாரா? இல்லைங்க,
நீங்க சொல்றக்கூடிய உங்களுடைய எதிர்பார்க்கின்ற பதில் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவரும் சொல்லணும். உங்களுடைய தலைவர் சொன்னாருங்க, எங்க தலைவர் சொல்றதா இன்னைக்கும் பொருந்து தானே. அப்ப நீங்க திருப்பி புதுசா கேட்கறதுல என்ன? அதுதான் அதிமுக கூட கூட்டணி சேர மாட்டோம், திமுக கூட கூட்டணி சேர மாட்டோம் சொல்லி சொன்னா, பாக்கி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, தமாக, மக்கள் நல கூட்டணி நிறைய இருக்கு. இவங்க தான் அணியா தரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுல யார்கிட்ட நீங்க போய் பேர முடியும்? தேமுதிக சொல்லிட்டாங்க நாங்க கூட்டணி இருக்கும் சொன்னோமா, நான் எந்த கூட்டணியும் கிடையாது சொல்லிட்டாங்க. உங்களுடைய கூட்டணி இப்போதைக்கு யாருமே இல்லங்கிறத அவர்கள் சொல்லிவிட்டாங்க, நீங்க சொல்றீங்க இல்லையோ? அப்ப யார்கிட்ட போய் நீங்க பேசுவீங்க, என்னன்னு போய் பேசுவீங்க? நான் என்ன சொல்றேன், பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கூட்டணி பத்தி இதே மாதிரி நீங்க கேள்வி கேட்டீங்க இல்லையா? ஆனாலும் ஒரு பிரமாதமான ஒரு கூட்டணி அமைச்சு சகோதரர் சொன்னாரு, இந்த மூன்றாவது அணி அமைச்சுதான் எங்களோட வெற்றி வாய்ப்பு போச்சுன்னு சொன்னாரு. எங்களால அந்த பாதிப்பு உண்டாக்க முடிஞ்சிருக்கு. அதனால நரேந்திர மோடிக்கு ஆதரவான அலை நாடு முழுவதாக வீசியதாக நடுநிலை மக்களே சொன்ன நேரத்திலேயே தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியை கட்டமைக்க இந்த மத்திய அமைச்சர் அப்போதைய மாநிலத்தில் பொன்ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன பாடுபட்டாரும் அத்தனை பேருக்குமே தெரியும். காலையில கூட்டணி இருக்குமான்னு தெரிஞ்ச நிலைமை, மதியம் கூட்டணி இருக்குமான்னு தெரிஞ்ச நிலைமை, ராஜ்நாத் சிங் வச்சு போட்ட கூட்டத்தில் யார் யார் வருவாங்க யார் வரமாட்டாங்க, அந்த கூட்டம் கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் பட்ட பாடு அத்தனை பேர் அறிந்து. இப்ப உங்களுக்கு பாசிட்டிவான வேவ் இருந்த போதே இப்ப அது இல்லங்கும் போதுதான் உங்களுடைய பேரம் பேச வலிமை குறைஞ்சு வச்சா நான் கேட்கிறேன். இல்ல, இப்போ எங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்கு. ஏனென்று கேட்டால் தமிழகத்தினுடைய சூழல், திரு முரளிதர் ராவ் அவர்களுடைய பேட்டி, அதே போல திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொன்ன கருத்து, மக்கள் ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சி எதிர்பார்க்கிறார்கள். இந்த ஆட்சி என்பதோ இல்ல இதற்கு முன்னால கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகளுடைய ஆட்சிக்கு மாற்றாக அப்படின்னு எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்கின்ற கருத்து கிட்டத்தட்ட உடன் போகின்ற கருத்து. அப்படி சொல்ல, நாங்கள் எந்த கட்சியோட கூட்டணி சேர்றோமோ அது நல்லாட்சின்றார். அது அதிமுக தான் நாங்க கொடுத்த நல்லாட்சி, திமுக தான் நல்லாட்சி தான் சொல்லிட்டாரு. அவர்களுடைய கட்சி எந்த கட்சியோட கூட்டணி சேர்கிறதோ அது நல்லாட்சி தரும். தேர்தல் வருகின்ற பொழுது சொல்லல, மன்னிக்கிறேன், நீங்க அப்படிதான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி சொல்லல. இல்ல நாங்கள் 2 பேரோட சேர்ந்து அது நல்லாட்சின்னு நான் சொல்லவே இல்லை. அது ரொம்ப அனாசியஸ். இல்ல நீங்க சொன்னதுனால நான் திருப்பி காட்ட முடியும். நீங்க தனிப்பட்ட பேர்ல சொல்லிருந்தீங்க, இப்போதைய ஆட்சிக்கான மாற்றம் தேவைப்படுகிறதா நீங்க சொன்ன போது மக்கள் நல்லாட்சியை விரும்புறான்னு சொன்னீங்க. இந்த ஆட்சி போக வேண்டும் என்று விரும்பாலும் நீங்க சொல்ல, இந்த ஆட்சி நல்லாட்சியாக தொடர்கிறது என்றும் நீங்க சொல்லல. ஒரு அக்கண்ணா வச்சு எந்த வாய்ப்பையும் மூடிவிடக்கூடாதுன்னு சர்வ ஜாக்கிரதையா சொல்றீங்க. நான் அப்படிலாம் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் சேர்ந்து அமைக்கிற கூட்டணி நல்லாட்சி தரும் என்று சொன்னேன். அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க சேர்ந்து அமைக்கக்கூடிய கூட்டணி அதிமுகவோடு இருக்குமா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி, நேரடியாகவும் மறைமுகமாகவும். அதைத்தான் நாங்கள் ஜனவரி பிப்ரவரியில சொல்வோம்னு சொல்லியிருக்கோம். இப்ப நடக்கிறத நல்லாட்சியா இல்லாங்கிறதே நீங்க பிப்ரவரி மாசம் தான் தெரிஞ்சுக்க போறீங்க. அத சொல்லலையே, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். நாங்கள் நினைக்கிற நல்ல ஆட்சி அல்ல இந்த ஆட்சி. நாங்கள் தமாக விஷுவலைஸ் பண்ணி நாங்கள் எதை போன்ற ஒரு ஆட்சி நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை போன்ற ஆட்சியில் அப்படின்னா அவங்களே ஆட்சியை நாங்கள் ஆதரிச்சிடலாமே. நாங்கள் நினைக்கிற ஆட்சியில ஒரு லோகாயுக்தா சட்டம் இருக்கும். நாங்கள் நினைக்கிற ஆட்சியில டிரான்ஸ்பரன்சி இருக்கும். நாங்கள் நினைக்கிற ஆட்சியில எல்லா மக்களுக்கும் அதிகாரத்தை பங்கெடுக்கிற வாய்ப்புகள் கொடுக்கப்படும். ஆகவே அதுல இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. திமுக 1973 லோகாயுக்தாவை நிறைவேற்றி சட்டமாக நிறைவேற்றிய ஒரு கட்சி. அப்புறம் ஏன் கொண்டு வரல? நாங்க இல்ல, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தான் வந்து எம்ஜிஆர் காலி பண்ணிட்டாரு, அவர் இறந்தே போயிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க பிரையாரிட்டி மாறுது. எப்படி இப்ப நாங்க கொண்டு வருவோம் எங்க பிரையாரிட்டி? அதுக்கப்புறம் இடையில 50 ஆண்டுகள் இல்லாத பிரையாரிட்டி 50 ஆண்டுகள் இப்ப 77 இருந்து 89 பிறகு 2096 வரை தமிழகம் சந்தித்த பின்னடைவில் இருந்து மீட்க வேண்டிய பொருளாதார சொல்றாரு. 73 கொண்டு வந்த கட்சி நாங்க தான் சொல்லி சொல்றாரு. அப்ப லோகாயுக்தா அன்னைக்கு இந்த பேர்ல இல்லாம வேற பேர்ல தமிழக முதலமைச்சராக இருந்த கருணாநிதி கொண்டு வர பார்த்தாருன்னு, அதன் பிறகு கொண்டு வந்தாரு, நிறைவேற்றப்பட்டது. எம்ஜிஆர் அதை காலாவதி ஆக்கிட்டாருன்னு, அதன் பிறகு எது தடுத்தது? அதுக்கு பிறகு நாங்கள் மேலவையை கொண்டு வர முயற்சி கடந்த ஆட்சி வரைக்கும் நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்க. அப்ப மேலவையில் உங்களுடைய கவனம் இருந்தது. இந்த லோகாயுக்தா திரும்ப கொண்டு வர கவனம் இப்ப வரவே இல்லையே. தேர்தலுக்கு எதுக்கு சொல்றேன்னா, லோகாயுக்தாங்கிறது ஒரு சட்டம். ஆனால் அதை தாண்டி இந்த மாநிலத்தின் வளர்ச்சி என்ற பிரையாரிட்டி எங்களுக்கு இருந்தது. 96 2001 ஏற்பட்ட தொழில் வளர்ச்சியை தமிழ்நாடு அதற்கு முந்தைய 13 ஆண்டுகளில் சந்திக்கவில்லை. இல்ல, இது தொழில் வளர்ச்சி பற்றியது அல்ல, அரசு நிர்வாகத்துடைய வெளிப்படைத்தன்மை பற்றியது. இன்ஃபர்மேஷன் முதலில் கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு, திமுக ஆட்சி. இன்னைக்கு எந்த கட்டமாக இருந்தாலும் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக திமுக ஆட்சி. மக்கள்
மக்கள் என்ன பார்ப்பாங்க? நாங்க வந்து முதல்ல மதுவிலக்கு வந்து கொண்டு முதல் கையெழுத்து போடுறது ஸ்டாலின் சொல்றாரு. இப்ப இந்த கையெழுத்தையே இந்த 5 முறையும் போடலங்கிற கேள்வி வருமா இல்லையா? லோக்காயுக்தா நாங்க 73 கொண்டு வந்து சொல்றாங்க. இடையில 40 ஆண்டு காலம் ஏன் கொண்டு வந்த கேள்வி கேட்பாங்க இல்லையா மக்கள்? ஒரு இன்னும் கூட சொல்றேன், மதுவிலக்கை முதல்ல நாங்க அறிமுகப்படுத்தினோம், நாங்களே மதுவிலக்கையும் மறுபடியும் அமல்படுத்தினோம். அதற்கு பிறகு எம்ஜிஆர் தான் அதை மாற்றினார். இப்பொழுது அது எடுத்திருக்கிற அந்த தாக்குதல் இருக்கு, மக்கள் மீது எடுத்திருக்கிற அந்த தாக்குதல் இருக்கு, இதை பார்த்து வேதனைப்படும் பொழுது மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறோம். லோகாயுக்தா என்பது 73 சட்டமாக நிறைவேற்றப்பட்டது. ஓகே, உங்களுடைய பொருளாளர் சொல்லும் போது நாங்கள் வந்து கூட்டணி அமைச்சரவைக்கு ஒருபோதும் ஏற்க மாட்டோம் சொல்லி சொல்றாரு. கூட்டணி அமைச்சரவை இல்லன்னா நாங்கள் யாரும் வரவே மாட்டோம் சொல்லி மக்கள் நல கூட்டியக்கம் சொல்லுவாங்க. அவ தேமுதிக சொல்றாரு, நாங்க எத்தனை நேரம் இறங்கி வருது, நீங்க இறங்கி வாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சிக்கல் நிலைமையில பீகார் தேர்தலை போல ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்பு தமிழகத்தில் இருக்குது. ஆளுக்கு ஒரு பக்கம் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்க லாலு பிரசாத் இறங்கி வந்ததை பார்த்தோம், அங்க லாலு பிரசாத் இறங்கி வந்ததை பார்த்தோம், நிதிஷ்குமார் இறங்கி வந்ததை பார்த்தோம், காங்கிரஸ் ஒருங்கிணைத்ததை பார்த்தோம். எது மிகப்பெரிய கூட்டணி என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. திமுக போல ஒரு கட்சியும் நிதிஷ்குமாரின் கட்சியும் காங்கிரசும் சேர்ந்து அமைத்தது போன்ற ஒரு கூட்டணியை இங்கே உருவாக்க முடியாது. ஆமா, அப்படி வந்தா அவங்க 2 பேர் தான், நாங்க 2 பேர் தான் சேரணும். அது இல்ல பிரச்சனை. இல்ல, அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தேமுதிகவோ தமாக அவர்கள் யாரும், தேமுதிக விட்டுங்க, இந்த 4 கட்சி கூட்டணி ஒன்று இருக்கிறது, ஆட்சியில இடம் வேண்டும் என்று கேட்கிற கூட்டணி கட்சியினர் இதுவரை திமுக எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தர வேண்டும் என்று சொல்லவே இல்லை. இல்ல, அவங்க திமுக கூட சேர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேற சொன்னாங்க, தொடக்கத்திலேயே யார் எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தருகிறார்களோ அவர்களோடு தான் சேருவேன்னு சொன்னாங்க. அந்த வாய்ப்பை வந்து மறுதளிச்சுட்டு இப்ப நாங்களே தனித்து போட்டுவோம், அவங்க கூட்டணி அதான் கேட்கிறேன். இந்த ஆல்டர்னேட்டிவ் இல்லன்னு அவங்க சொல்லிட்டாங்க, நாங்க தான் ஆல்டர்னேட்டிவ் சொல்லிட்டாங்க, கூட்டணி சேர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் தேமுதிக நீங்கள் இறங்கி வாங்கன்னு சொல்லி சொல்லுது. அது ஒரு தலைவர் எங்களையும் மதித்து எங்களை நீங்கள் கூப்பிட்டால் என்ன என்று கேட்பது ஒரு சாதாரண விஷயம். அது தேர்தல். ஆனால் அவர் உங்களோடு கூட்டணி சேர நாங்கள் தயார் என்று சொன்னால் நாங்கள் போய் அழைத்து வருகிறோம். இல்ல, உங்களை ஆட்சி அமைக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு முதல் வரியில உங்களை ஆட்சி அமைக்க விட மாட்டேன், கூட்டணிக்கு தயார் இல்லை. அப்ப தமிழ்நாட்டில் பீகார் தேர்தலோட இம்பாக்ட் எந்த மாதிரி இருக்க போகுது? அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதானே பார்க்கணும். தமிழ்நாட்டில் பீகார் தேர்தலுக்கான வாய்ப்புகள், தமிழ்நாட்டு அரசியல் வேறு. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆளுங்கட்சி மக்களிடையே சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் எதிர்ப்பு, திமுகவுக்கு ஆதரமான நிலை இருக்கிறது. 2 கட்சிகளும் ஒரு காலத்தில் சமமாக இருந்து இன்று திமுக முதலிடத்தில் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். இது மக்களை சந்திக்கும் போது மக்கள் சொல்லுகிற கருத்தாக. அப்படின்னா நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லும்படியாகவோ மக்கள் நல கூட்டியக்கம் சொல்லும்படியாகவோ நாங்கள் இந்த தேர்தல் யார் வந்தாலும் வராங்க நாங்கள் தனித்து போட்டோம்னு சொல்லிருக்கலாமே. அந்த செல்வாக்கை நீங்கள் உண்மையை நம்புகிறீங்க மக்கள். எங்களுடைய நாங்கள் இந்திய அரசியலிலே முதலாக தமிழகத்திலே முதல் முறையாக கூட்டணி அமைத்தவர்கள் நாங்கள். மாறுபட்ட கொள்கையுடைய ராஜாஜியை அவர்களையும் சுதந்திரா கட்சியையும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் முஸ்லீம் லீக் கட்சியையும் கூட்டணியிலே வைத்திருந்தவர்கள் நாங்கள். கூட்டணிக்கு நாங்கள் அஞ்சவில்லை. ஆனால் எந்த காலத்திலும் கூட்டணி நிபந்தனையோடு வருவதை நாங்கள் ஏற்றுக்கொண்டதும் இல்லை. கூட்டணிக்கு நாங்கள் இப்பொழுதும் அஞ்சவில்லை. நீங்க 63 தொகுதி கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க கொடுத்தீங்க அப்படிங்கறத மறந்துட முடியாது. அவங்க வந்து கடுமையான நிபந்தனை வச்சு 63 கொடுத்தா ஒன்று எண்ணிக்கைங்கிறது நிபந்தனை கிடையாது. இந்த மாதிரியான நிபந்தனை கிடையாது. கூட குறைச்ச கேட்கறது எண்ணிக்கையில அதிகமா கேட்க, அமைச்சர்கள் பங்கு வேற எண்ணிக்கை வேற. அது வேற, அது ஒரு கொள்கை நிலை. இது வந்து எண்ணிக்கைங்கிறது கூட குறைச்ச கேட்கறது எல்லாரும் கேட்பாங்க. எனக்கு 30 குழுன்னு ராமதாஸ் கேட்டாரு, எனக்கு 7 குழுனாரு. எனக்கும் வாழப்பாடி ராமூர்த்திக்கும் சேர்த்து 9 குழுங்கன்னாங்க. அப்புறம் வாழப்பாடி ராமூர்த்தி அவர் ஏமாத்தினாரு. இது அவங்களுக்குள்ள ஏற்பட்டது. இறுதியான கருத்தை கேட்க விரும்புறேன். பாஜக அதிமுக கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகளை மறுதளித்து விட முடியாதுன்னு சொல்லலாமா? இப்போதைக்கு பீகாருடைய தேர்தலுடைய பாஜகவினுடைய தோல்வி என்பது தமிழகத்தினுடைய வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த விதமான ஒரு இம்பாக்டையும் உருவாக்காது. முரளிதர் அவர்கள் சொன்ன நிலைப்பாடுல அப்படியே நீடிக்கிறீங்க. அதிமுக கூட்டணி கிடையாது. இன்றைய சூழ்நிலையில் எங்களுடைய தமிழக பொறுப்பாளர் அவர் சொன்ன கருத்துலதான் நாங்க நிலையா இருக்கோம். நாளைய சூழ்நிலையில் இது மாறுபடலாம். ஒரு அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல முடியுமே தவிர
நாளைக்கு எங்களுடைய முடிவு எப்படினாலும் போகும் அப்படிங்கறது எல்லா அரசியல் கட்சிக்கும் போறதுங்க, அது பாஜகவுக்கு மட்டும் இல்ல. ஓகே, அதனாலதான் அந்த கட்சியெல்லாம் ஆட்சிக்கு வர முடியலங்கிறதே மறந்து முடியாது. நான் திரு ரவீந்திரன் துரைசாமி வந்து இறுதியா கேட்க விரும்புறேன், இந்த ஒரு மகா கட்பந்தன், அந்த பிரம்மாண்டமான கூட்டணி என்பது தமிழகத்தில் தேவைப்படுகிறதா? அப்படி தேவைப்படுதா எந்தெந்த கட்சி சேர்ந்தால் அது ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி என்று சொல்ல முடியும்? ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு கூட்டணியை திமுக முயற்சி பண்ணுது. அந்த முயற்சியில வந்து அண்ணன் பேசும்போதே வந்து விஜயகாந்த் அண்ணன் விமர்சிக்க விரும்பல. காங்கிரசுக்கு ஆதரவான ஒரு இதை வந்து விஜயகாந்த் விமர்சிக்க தயங்கல. அதுதான் காரணம். அந்த கார்டு பார்கனிங் தான் அது காரணம். பட் திமுக இப்ப இக்கட்டு என்னன்னா, பாராளுமன்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்ததுனால வந்து அந்த அணி அமைக்கிறதுக்கு வந்து இதுவரை 67 ஈஸியா அமைச்சிட்டாங்க. ஏன்னா 67 மற்ற கட்சிகளுக்கு வர வழி இல்ல. அவங்க எடுத்த ஓட்டோட குறைவான பாதி ஓட்டுகள் எடுத்து பார்த்தா தெரியும். அந்த அளவுக்கு கட்சிகள்லாம் வந்து தொடர்ந்து தோத்த கட்சிகள் வந்து திமுக கொடுத்ததை வாங்கிட்டு அலையன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ அப்படி இல்ல, ரொம்ப ஹெவியான எண்ணத்துல எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க. இதுவரை கருணாநிதி அலையன்ஸ் அமைச்சதிலே இப்ப மிகவும் சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறாரு. அவரோட பிரியாட்டியில தேமுதிக காங்கிரஸ் இருக்குது. இன்னைக்குள்ள சூழ்நிலை விஜயகாந்த் ரொம்ப ஹார்டா பேசுறதுனால காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் பிரியாட்டில வச்சிருக்காப்ல. இது இந்த மூணு தான் இந்த கட்சி யார் வந்து கடுமையா விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கான பேர வழி இல்ல. காரணம் என்னன்னா, விஜயகாந்துக்கு வந்து மூணாவது கட்சி, அவருக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் இல்ல. அவருக்கு வந்து நீங்க அப்ஸ் இருக்கு, டவுன்ஸ் இருக்கு. அவர் வந்து ஒரு சில இடங்களில் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல. ஜெயலலிதா பலகீனமானா இவர் பலப்படுவாரு, ஜெயலலிதா பலமா இருந்தா இவர் பலகீனமாவாரு. கருணாநிதி எதிர்பார்ப்பு ஜெயலலிதா பலகீனமாகணும்னு நினைக்கிறாரு. அப்ப அது விஜயகாந்த் பலப்படுவதிலும் தனக்கு ஒரு சாதகம் வருங்கிற எண்ணம் இருக்கலாம். இப்படி பல பிளஸ் பாயிண்ட்ஸ் விஜயகாந்த் கிட்ட இருக்குது. இப்ப பீகார் தேர்தல்ல பாஜக எதிராக அப்படின்னு எல்லா கட்சியும் கட்டமைச்சாங்க. பாஜக வரவிடக்கூடாதுன்னு எல்லா கட்சியும் கட்டமைக்கிறாங்க. அது போல இங்க ஒரு போக்கஸ் பாயிண்டா இருந்துச்சுன்னா மையப்புள்ளியாக இங்க அதிமுக தானே இருக்கும். இல்ல, அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அங்கே கூட கம்யூனிஸ்ட் நிக்கல, சமாஜ்வாடி விட்டுட்டு போயிட்டாங்க, பிஎஸ்பி நிக்கல. எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாத கட்சிகள். கம்யூனிஸ்ட் ஒரு 7% ஓட்டு உள்ள கட்சி கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தல. அந்த ஓட்டு வந்து டிசிபேட் ஆகி போயிட்டு இப்ப இங்கே வந்து பாமகவும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு அணியில் நிற்க முடியாது, பாஜகவும் கம்யூனிஸ்ட் நிற்க முடியாது, பாஜகவும் காங்கிரஸ் நிற்க முடியாது. தேமுதிகவுக்கும் பாமகவுக்குள்ள முரண்பாடு பெருசா இருக்குது. காங்கிரசும் தமாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தமாக காரங்க சோனியா காந்தி, ராகுல் காந்தி இத மாதிரி பேசின ஒரு வியப்புக்குரிய கூட்டணி தானே பீகார்ல அமைஞ்சது. லாலு பிரசாத்தும் ராஷ்டிரிய நிதிஷ்குமார் ஒண்ணு சேர்ந்தாங்க இல்லையா? லாலு பிரசாத் அண்ட் நிதிஷ்குமார் ரெண்டு பேருமே சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க, ரெண்டு பேருமே தலை. இங்க வந்து தேமுதிக உட்பட எல்லா கட்சிகளுமே அடுத்த கட்டத்துக்கு வளரணும் ஆசைப்படுற கட்சி. திமுக வந்து மிகப்பெரிய வல்லமையில ஆட்சியா இருந்த 5 முறை ஆட்சியா இருந்த கட்சி, ஆட்சியில் இருந்த கட்சி. சோ அவங்க ரெண்டு ஒப்ப முடியாது. ரெண்டு முதலமைச்சர்கள் ஒண்ணு சேர முடியும். முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறவங்க முதலமைச்சர் இருந்தவங்க ஒண்ணு சேர வியப்பில்லை. இல்ல, இதுல வந்து இன்னும் பிரச்சனை என்னன்னா வந்து, நான் ஏற்கனவே நம்ம இன்னொரு விதில பதிவு பண்ண மாதிரி எஸ்டாப்ளிஷ் லீடரை அக்செப்ட் பண்றது வேற, எஸ்டாப்ளிஷ் ஆகாத லீடரை அக்செப்ட் பண்றது வேற. இப்படி பல இன்டர்கஸ்டிஸ் உள்ளுக்குள்ள இருக்குது. நிறைய முரண்பாடுகள் இருக்கின்றன. பீகாருடைய தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக நாடு முழுக்க பாஜகவுக்கு அரசியல் ரீதியான பின்னடை ஏற்படுத்த மாற்று கருத்துல மக்களிடம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொறுத்து பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்த ஆண்டு தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்கள் தேர்தல் நடக்க இருக்கிறது. 2017 இன்னொரு 5 மாநிலங்கள் தேர்தல் நடக்க இருக்கிறது. இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுது, அவருடைய வேற வலிமையை கூட்ட போறதா குறைக்க போகிறதா, தமிழ்நாட்டினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், தமிழ்நாட்டில் பாஜக அந்த அளவுக்கு பெரிய சக்தியா வளராட்டாலும் கூட அதிமுக மையப்படுத்திக்கூடிய அரசியல் சூழ்நிலை இந்த மாதிரி வரப்போது பொறுத்து பார்க்க வேண்டிய விஷயம். என்னுடைய பார்வையில் எப்பயுமே அரசியல் கட்சிகளிடம் மக்கள் நிதானமாக இருக்கிறார்கள், நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மக்களுடைய பார்வை எப்போதுமே தேர்தலுக்கு தேர்தல் தெளிவான முடிவில் அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தேர்தல் முடிவை 2016 மக்கள் எப்படி எடுக்க போறார்கள் பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து 4 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.